Hello, goodies. Welcome to the next session. Magnetic effects of current ஒரு வழியா பார்த்து முடிச்சாச்சா? இப்போ அந்த சாப்டர் எடுக்கும்போதே சொல்லியிருப்பேன். அந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்? ஒரு ஃபீல்டுல ஒரு சார்ஜ் உலாத்திட்டு இருந்தா என்ன ஆகும்? அதை பார்த்திருப்போம். அந்த சாப்டரோட செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபீல்டையே எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்த்திருப்போம். ஆனா நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும் அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடியே மேக்னெட் அப்படின்ற ஒண்ணு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஐ மீன் படிச்சிருப்போம், விளையாண்டுருப்போம். தடவை நம்ம கிட்ட மேக்னெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆனது எப்படின்னு பார்த்தா ஒரு சாலிட் பார் மேக்னெட்டால இருக்கும், இல்ல ஒரு பெர்மனன்ட் மேக்னெட். மீனிங் கரண்ட் இல்லாம ஒரு மேக்னெட் மூலியமா, ஆக்சுவல் மேக்னெட் மூலியமா. இப்போ ஒரு சார்ஜ் மூவ் ஆகுறதுனால தான் மேக்னெட்டிசம் உருவாகுது அப்படின்றத பார்த்தாச்சு. ஓகே, ரியல் லைஃப்ல அதை நம்ம பார்க்கணும்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு நார்மல் மேக்னெட், இந்த கரண்ட் அந்த கதையெல்லாம் வேணாம்பா, ஒரு நார்மல் மேக்னெட், லெட்ஸ் சே ஒரு பார் மேக்னெட் எடுத்துப்போம். இப்ப அந்த பார் மேக்னெட்டுக்கு மேக்னெட்டிசம் எங்கிருந்து வந்தது, அதோட மேக்னெட்டிக் பிஹேவியர் எப்படிலாம் இருக்கும், அவன் உருவாக்குற ஃபீல்டு எப்படி இருக்கும். ஸோ இந்த கதையெல்லாம் தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். மீனிங் ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பெர்மனன்ட் மேக்னெட்டை பத்தின கம்ப்ளீட் 360 டிகிரி அனாலிசிஸ். சாப்டருக்குள்ள போவோமா? ரைட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு மேக்னெட் அப்படின்னாலே காமனா தெரிஞ்சது இந்த ஷேப்ல, இந்த பழைய டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன்லாம் இந்த ஷேப்ல ஒரு மேக்னெட் வச்சிருப்பாங்க. இட்ஸ் கால்ட் ஹார்ஸ் ஷூ மேக்னெட், இல்ல ஒரு பேசிக் பார் மேக்னெட். ஒரு பார் மேக்னெட்டோட ஷேப் அந்த பேர்ல இருந்து உங்களுக்கு தெரியும்ல, அந்த இட்ஸ் a ராட், இல்ல ஒரு ரெக்டாங்குலர் கியூபாய்டல் பார், அந்த ஷேப்ல இருக்கிற மேக்னெட்டை நம்ம ஒரு பார் மேக்னெட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதெல்லாம் ஐ திங்க் யூ நோ திஸ் டெஃபினேஷன். பார் மேக்னெட், ரெக்டாங்குலர் பீஸ், ஸோ இப்போ அந்த பார் மேக்னெட்டோட ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் அதுக்குள்ளார மேக்னெட்டிசம் எப்படி வந்ததுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி வெளியே இருந்து மேக்ரோஸ்கோபிக்ல இருந்து மைக்ரோஸ்கோபிக், வெளியே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகலாம். இப்போ ஒரு பார் மேக்னெட் எடுத்துட்டோம்னா அதுக்கு 2 போல்ஸ் இருக்கும், தெரியும் நமக்கு, நார்த் அண்ட் சவுத் போல். 2 டிஃப்ரெண்ட் போல்ஸ், அதுக்கு ஒன்னுத்துக்கு நார்த் இன்னொன்னு சவுத் நம்மளா பேர் வச்சுக்கிட்டோம். ரைட், பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ்னு பேர் வச்ச மாதிரி ஒன்னுத்துக்கு நார்த் போல் இன்னொன்னுத்துக்கு சவுத் போல் நம்மளா வச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். 2 போல்ஸ், நார்த் அண்ட் சவுத் போல். இப்போ ஏன் அந்த எண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம போல்ஸ்ன்னு சொல்றோம்னா, அந்த எண்ட் பாயிண்ட்ஸ்ல மேக்னெட்டிசம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மேக்னெட்டோட அட்ராக்டிவ் பவர் அதோட பாடியில இருக்கிற மற்ற ரீஜன்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த எண்ட் பாயிண்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதை போல்ஸ், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக அதை போல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அண்ட் எந்த ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் எடுத்தாலுமே, அது எந்த ஷேப்ல இருந்தாலுமே, ஒரு பாருக்கு அதோட எண்ட்ல நமக்கு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிசம் இருக்கு. பட் ஒரு பார் இல்லாம வேற எந்த ஷேப்ல வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி ஒரு கல்லு மாதிரியான ஒரு ஷேப் எடுத்தா கூட அதுக்கும் ஒரு நார்த் அண்ட் சவுத் போல் இருக்கும். ரைட், அதுக்கும் 2 ரீஜன்ஸ் இருக்கும், அதோட பாடியில 2 பாயிண்ட்ஸ் இல்ல 2 ரீஜன்ஸ் இருக்கும், அங்க ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் இருக்கும். அதுதான் நம்ம போல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் குவிக்கா பார்த்துடலாம். when suspended freely takes north south direction. அது ஏன் அப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். பூமிக்குன்னு ஒரு ஓன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த பெரிய இமேஜ் ஓடிட்டு இருந்தது இல்லையா, ஸோ பூமிக்கு இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நான் வேற ஏதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட தொங்க விடும் போது இவங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அந்த முடிவு தான் இந்த டைரக்ஷன்ல நான் தொங்குவேன் அப்படிங்கிறது. பின்னாடி அதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் 6ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், நார்த் சவுத் அட்ராக்ட், சவுத் நார்த் அட்ராக்ட், நார்த் நார்த் ரிப்பல், சவுத் ரிப்பல். லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர். And important point, magnets attract materials like iron, nickel and cobalt. அதாவது இதெல்லாம் வந்து ferromagnetic materials அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மேக்னெட் அப்படிங்கிறது will either attract or repel some other materials. நமக்கு 3 types of magnetic materials இருக்கு. டயா, பேரா, ஃபெர்ரோன்னு படிப்போம். ஸோ ஒரு மேக்னெட் ஆனது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸையும் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸையும் அட்ராக்ட் பண்ணுவான். மாற்றி சொல்றேன், சாரி, பேராமேக்னெட்டிக் அண்ட் ஃபெர்ரோ. ஸோ ஒரு மேக்னெட் அப்படின்னா பேராமேக்னெட்டிக் அண்ட் ஃபெர்ரோ மேக்னெட்டிக், அது ரெண்டுத்தையும் அட்ராக்ட் பண்ணுவான். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை ரிப்பல் பண்ணுவான்னு வச்சுப்போம். ஆனா
இந்த டயா அண்ட் பேராவோட இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும், ரொம்ப 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 வீக். ஆனா ஃபெர்ரோமேக்னெட்டிக், அந்த ஃபெர்ரம் அயன் ரிலேட்டட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், அது கூட நடக்கிற இன்ட்ராக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஒரு மேக்னெட் ஆனது ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை நல்லா ஸ்ட்ராங்கா விசிபிளா நம்மளால பார்க்கக்கூடிய அளவுக்கு அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த அயன், நிக்கல், கோபால், தீஸ் ஆர் சாம்பிள் ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இப்போ டெக்னிக்கல் டீடைல்குள்ள போலாம். போல் ஸ்ட்ரென்த். இப்போ ஒரு மேக்னெட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத எப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும்? ஸ்ட்ரென்த் ஆஃப் அ மேக்னெட்டை எப்படி மெஷர் பண்ண முடியும்? ஆப்வியஸ்லி மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்ற ஒரு குவான்டிட்டி. இப்போ ஒரு பார் மேக்னெட்டை நீங்க எப்படி கணக்குல வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் டைபோல் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ், அதே தான் ஒரு மேக்னெட்டிக் டைபோல். எக்ஸாக்டா எல்லாமே சேமா வரும் எக்ஸப்ட் ஃபார் தி யூனிட்ஸ். அங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் செப்பரேட்டட் பை சர்டன் டிஸ்டன்ஸ். இங்கே ஒரு நார்த் போல் அண்ட் சவுத் போல், நெகட்டிவ் ஈக்குவலன்ட் சவுத், பாசிட்டிவ் ஈக்குவலன்ட் நார்த். ஸோ நார்த் அண்ட் சவுத் போல் செப்பரேட்டட் த்ரூ அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் தான் லென்த் ஆஃப் த பார் மேக்னெட். அந்த பார் மேக்னெட்டோட லென்த் தான் அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன். ஸோ அப்போ ஒரு டைபோலுக்கு நம்ம என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்? டைபோல் மொமெண்ட், ஃபீல்ட் ஆன் த ஆக்சியல் லைன், ஃபீல்ட் ஆன் த ஈக்குவட்டோரியல் லைன், அதை ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் போட்டா டார்க், அதே எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் போட்டா அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது எல்லாத்தையும் நம்மளால எல்லா மேக்னெட்டுக்கும் டிரைவ் பண்ண முடியும். எனி ரேண்டம் ஷேப்டு மேக்னெட்டுக்கு இது எல்லாத்தையும் நம்மளால டிரைவ் பண்ண முடியும். பட் நம்ம சிலபஸ்ல ஜஸ்ட் ஒரு பார் மேக்னெட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ தட்ஸ் அ பேசிக். ஒரு பார் மேக்னெட்டுக்கு எப்படி இதெல்லாம் பார்க்குறோம், அந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மீதியா யூ லேர்ன் இட் இன் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ அந்த டைபோல் மொமெண்ட்டுங்கிறத வச்சு தான் நம்ம போல் ஸ்ட்ரென்த் அப்படின்றத டிஃபைன் பண்றோம். இப்போ போல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது குவாலிட்டேட்டிவா எதை மெஷர் பண்றது? ஒரு மேக்னெட் அதோட போல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அதை மெஷர் பண்றது தான் போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு டைபோல் மொமெண்ட்டுக்கு எடுத்துட்டா the magnitude of the charge, அந்த சார்ஜ் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டும் பெருசா இருக்கும்ல. அதே மாதிரி ஒரு மேக்னெட்ல எனக்கு அந்த ஒரு போல் ஸ்ட்ரென்த், அந்த ஒரு போல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, லிட்ரலி த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒன் சிங்கிள் போல். ஒரு போலை நம்மளால ஐசோலேட் பண்ண முடியாது, பட் அந்த மேக்னெட்ல இருக்கிற ஒரு போல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, தட் இஸ் போல் ஸ்ட்ரென்த், மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த். ஸோ போல் ஸ்ட்ரென்த்தை நம்ம எப்படி ரெஃபர் பண்றோம் பாருங்க, எம் ரெப்ரசன்ஸ் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் டிவைடட் பை யூனிட், அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற லென்த். இது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு போல் ஸ்ட்ரென்த் இன்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், இல்ல த லென்த் ஆஃப் த மேக்னெட்னு எடுத்துக்கலாம். ஒரு மேக்னெட்டோட டைபோல் மொமெண்ட் என்னது? போல் ஸ்ட்ரென்த் இன்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போல்ஸ். ஒரு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுக்கு நம்ம என்ன வெக்டார் யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? இங்க எழுதுனா ஆல்பபெட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. For an electric dipole moment, நான் P vector equals Q into L or 2L அப்படின்னு distance எடுத்திருப்போம், இங்க L அப்படின்னு எடுத்திருக்கோம். That's it. So ஒரு electric dipole moment is charge into the distance between them அப்படின்னு எடுத்திருப்போம். அதே மாதிரி magnetic dipole moment is pole strength into the distance between them. இப்போ இந்த pole strength எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இந்த லென்த் கீழே வந்துருச்சு. So ஒரு magnetic dipole moment divided by the length of the magnet. அதாவது என்கிட்ட ஒரு பார் மேக்னெட் இருக்கு, அந்த மேக்னெட்டுக்கு மொத்தமா மொமெண்ட் எவ்வளவு இருக்கு, டிவைடட் பை அவனோட லென்த். சோ இந்த லென்த்துக்கு அவன்கிட்ட எவ்வளவு மொமெண்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் போல் ஸ்ட்ரென்த். அதுவே அவன்கிட்ட ஸ்ட்ராங்கான மொமெண்ட் இருந்தது அப்படின்னா he is a very strong pole strength அப்படின்னு அர்த்தம். அதே அவனோட மொமெண்ட் வந்து ரொம்ப கம்மியா வீக்கா இருந்ததுன்னா போல் ஸ்ட்ரென்த் வீக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட்? இப்போ இத நம்ம வேற மாதிரி கூட சொல்லலாம். இப்போ இந்த போல் ஸ்ட்ரென்த் அது கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, நோ ப்ராப்ளம், திஸ் இஸ் இனஃப். ஸோ ஒரு மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த் என்ன பாருங்க, மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் பெர் யூனிட் லென்த். இதுதான் ஒரு நார்மல் மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்றது. ஒன் செக். அடுத்து பார் மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் போய்டுவோமா? ஓகே, அடுத்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள போவோம். இப்போ ஒரு பார் மேக்னெட்னா என்னன்னு ஒரு ஐடியா இருக்கு, போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னன்னு ஒரு ஐடியா இருக்கு, மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். ஸோ இந்த மூணு திங்ஸ் பார்த்தாச்சு. ரிப்பீட், பார் மேக்னெட், பார் ஷேப்டு மேக்னெட். போல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, டைபோல் மொமெண்ட் பெர் யூனிட் லென்த்.
இதுதான் போல் ஸ்ட்ரென்த். இப்போ அடுத்தது ஆப்வியஸா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு மேக்னெட்டை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும்? திஸ் இஸ் how it will be. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆரம்பிக்கிறது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல. The origin point is positive charge and they terminate, they come to an end in a negative charge, right? Positive charge ல இருந்து ஆரம்பிக்கும், நெகட்டிவ் சார்ஜ்ல வந்து முடிஞ்சிரும். எஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட். பட் மேக்னெட்டிக் ஃபீல்டுல நம்ம they originate அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு மேக்னெட்ல இருந்து நார்த் போல்ல இருந்து வெளியே வந்து சவுத் போல்குள்ளார போகும், ரைட்? ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்னா they are imaginary line around a magnetic substance. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு they will not originate in the north pole. அந்த மேக்னெட்ல இருந்து they come out of the magnet from the north pole. நம்ம ஸ்பேஸ்ல சுத்திட்டு சவுத் போல் வழியா உள்ள போயிடும். இன்சைட் த பார் மேக்னெட் எனக்கு அது சவுத்ல இருந்து நார்த்துக்கு இருக்கும். the magnetic field inside a bar magnet சவுத்ல இருந்து நார்த் டைரக்ஷன்ல இருக்கும். இதனாலதான் எப்பவுமே நம்ம சொல்லுவோம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் க்ளோஸ்ட் கண்டினியூஸ் லூப்ஸ். லூப்ல மட்டும்தான், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் எல்லாமே லூப் ஃபார்மேட்ல மட்டும்தான் எனக்கு பாசிபிள். ஒரு ஓப்பன் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. கிராவிடேஷனல் ஃபீல்டு லைனுக்கு நம்மளால சொல்ல முடியும். மாஸ் தான் எனக்கு அங்க என்ன சொல்ல போனா கிராவிடேஷனல் எல்லாமே அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லையா? ஸோ ஃபீல்டு லைன் வில் பி டுவர்ட்ஸ் த மாஸ் நம்ம போடுவோம். நெகட்டிவ் சார்ஜுக்கு எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் போடுவோமோ ஒரு மாஸுக்கும் அதே மாதிரி நம்ம ஃபீல்ட் லைன் போடுவோம். ஸோ தட் இஸ் அ பாயிண்ட், டெர்மினேஷன் பாயிண்ட், நெகட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்கு ஆரம்பிக்கிற பாயிண்ட் இருக்கு. பட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனுக்கு ஆரம்பிக்கிற பாயிண்ட்டும் கிடையாது, முடிகிற பாயிண்ட்டும் கிடையாது. அதனால தான் இஃப் யூ ரிமெம்பர் காஸ் லா ஃபார் மேக்னெட்டிசம் 0 அப்படின்னு வரும். ஃப்ளக்ஸுக்கு காஸ் லா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு காஸ் லா படி ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q by epsilon naught and net flux is equal to net charge enclosed by epsilon naught ன்னு வரும். அதுவே நான் மேக்னெட்டிசம்க்கு காஸ் லா போட ட்ரை பண்ணேன்னா நெட் ஃப்ளக்ஸ் ஆல்வேஸ் 0. ஏன்னா அது எப்பவுமே க்ளோஸ்ட் லூப்பா இருக்கிறதுனால நான் எந்த மாதிரியான க்ளோஸ்டு சர்ஃபேஸ் போட்டாலும் அந்த சர்ஃபேஸுக்கு உள்ள வர்ற ஃபீல்டும் வெளியே போற ஃபீல்டும் ஆல்வேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ மேக்னெட்டிசம்ல நம்ம ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் போட்டோம்னா the field lines that are entering will always be equal to field lines that are exiting. So magnetic monopoles, they don't exist. இதுதான் அந்த முதல் பாயிண்ட். கண்டினியூஸ் அண்ட் க்ளோஸ்டு லூப்ஸ். க்ளோஸ்டு லூப்ஸ் அது ஓப்பனே ஆகவே ஆகாது. இங்க நார்த்ல இருந்து சவுத்துக்கு போதா, இந்த மேக்னெட்டுக்குள்ளர இந்த லைன்ஸ் சவுத்ல இருந்து நார்த்துக்கு வரும். ஒரு லைனுமே நான் எந்த லைன் கன்சிடர் பண்ணாலும் சவுத்ல இருந்து நார்த்துக்கு வரும். ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் அ க்ளோஸ்டு லூப், ரைட்? ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பசங்களா. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஆல்வேஸ் க்ளோஸ்டு லூப்ஸ். இப்போ டான்ஜென்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது பாருங்க, டைரக்ஷன். த டான்ஜென்ட் ரெப்ரசென்ட்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட். அப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அந்த பாயிண்ட்ல நான் டான்ஜென்ட் போட்டேன்னா தட் ரெப்ரசென்ட்ஸ் த ஃபீல்ட் டைரக்ஷன் இந்த பாயிண்ட். இப்போ இங்க இன்னொரு மிஸ்கன்செப்ஷன், ஒரு பார்ட்டிக்கலை நான் இங்க தூக்கி வச்சேன்னா, ஒரு இரும்பு பார்ட்டிக்கலை நான் இங்க தூக்கி வச்சேன்னா அது இந்த ஷேப்ல நகர்ந்து போகும்னு அர்த்தம் கிடையாது. இது டைரக்ஷன் ஆஃப் மோஷன் கிடையாது, டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி கிடையாது. நான் ஏதாவது ஒரு பார்ட்டிக்கலை தூக்கி இங்க வச்சேன்னா அது இந்த ஷேப்ல இப்படி நவுந்து போகும் அப்படின்னு எடுத்துக்கூடாது. அதுல அந்த இடத்துல ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், அந்த இடத்துல ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. No, that's it. அடுத்து they do not intersect. இது எல்லாமே நம்ம அப்படியே எலக்ட்ரிக் ஃபீல்டுல பார்த்த சேம் ஸ்டோரி. they do not intersect ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ரெண்டு பாசிபிள் டைரக்ஷன்ஸ் வரும், which is against the laws of physics. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு பாயிண்ட்ல ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கணும். ரெண்டு டைரக்ஷன்ஸ், ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. அங்க இருக்கிற ஒரு பார்ட்டிகளுக்கு இங்க போறதா அங்க போறதா அப்படின்ற ஆப்ஷன் கிடையவே கிடையாது. There will always be one single final direction. அதுதான் நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். சூப்பர் பொசிஷன் என்ன, இங்க எனக்கு ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கா, this is here. ஸோ நான் parallelogram law of addition யூஸ் பண்ணேன் அப்படின்னா இதுதான் என்னோட ரிசல்டன்ட் ஃபீல்டு டைரக்ஷனா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல இந்த லைன்ஸ் ரெண்டும் இப்படி வரத லைன்ஸ் ரெண்டும் எனக்கு இப்படி பெண்ட் ஆயிட்டு இட் வில் கோ இன் திஸ் டைரக்ஷன். கிளியரா சொல்லலாம், இப்படி மாறிடும். இந்த ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே தன்னை தானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த டைரக்ஷன்ல போற மாதிரி எனக்கு சேஞ்ச் ஆயிடும்.
அதான் they do not intersect. The next point, larger number of lines நிறைய இருந்ததுன்னா magnetic field ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். weak magnetic fieldக்கு lines வந்து கேப் விட்டு வரைகிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த போல்ஸ் பக்கத்துலேயே பார்த்துருப்போம்ல, நியர் த போல்ஸ் magnetic field lines வந்து ரொம்ப டென்ஸா இருக்கிறதுனால ஸ்ட்ராங்கர் magnetic field. அதே இந்த இடத்துல they are like spaced out. இப்போ எனக்கு weaker magnetic field. and இந்த ஆள இருக்கு பாருங்க, சொன்னா Gauss law, net magnetic flux through any closed surface is 0. ரைட்? ஒரு closed surface, இந்த இடத்துல closed surface எடுத்தா இங்க நீங்க சூப்பர்ஃபிஷியலா பார்க்கும்போது ஃபீல்டு லைன் இப்படி 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 வெளியே வர்ற மாதிரி தெரியும். எல்லாமே வெளியே தானே சார் போகுது, உள்ள எது உள்ள வருது, எல்லாமே வெளியே தானே சார் போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இங்க இருந்து வர்ற ஃபீல்டு லைன் அப்படி சுத்தி மேக்னெட் வழியா இப்படி போவான். இந்த லைன் அப்படி சுத்தி இப்படி போவான். இங்க ஒரு லைன் வெளியே போதா, அதுக்கு பதில் அப்படியே இங்க ஒருத்தன் வெளியே போறானா, அதுக்கு பதில் இங்க ஒருத்தன் உள்ள வருவான். ஸோ த ஐடியா இஸ், வெளியே போற எல்லா லைனுக்கும் ஈக்குவலண்டா இங்க ஒரு லைன்ஸ் உள்ள வரும். ஸோ இந்த ஃபீல்டு, இந்த லூப், இதுதான் நான் காசியன் லூப்னு எடுத்துப்போமே, அந்த காசியன் லூப்புக்குள்ளர எனக்கு எத்தனை லைன்ஸ் வெளியே போகுதோ அத்தனை லைன்ஸ் எனக்கு உள்ள வரும். ஸோ த நெட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் through a closed surface is always 0. இதுல இருந்து நம்ம இதை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். I love this point so much. என்னன்னா, magnetic monopoles, they don't exist at all. magnetic monopole அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஒன்று பார்த்ததும் கிடையாது, தியரட்டிக்கலி as well as experimentally. இந்த மேக்னெட்டை ஒட்டச்சு பார்த்தாங்க. ஒரு நார்த் அண்ட் சவுத் போல் இருக்கு இல்லையா, now what if I split it into two, ரெண்டா உடைச்சு பார்க்கலாம். நான் இப்ப அதை ரெண்டா உடைச்சேன்னா, let's say சென்டர்ல ரெண்டா உடைக்கிறேன், அப்ப நார்த் அண்ட் சவுத் ஐசோலேட் பண்ண முடியுமானா நோ. அந்த உடைஞ்ச பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ சப்போஸ் இதை நான் உடைக்கிறேன், ரெண்டா எனக்கு பிரியுது. இங்க நார்த் இருந்ததா, இங்க ஒரு சவுத் போல் உருவாகும், இங்க ஒரு நார்த் சவுத். ஸோ again I'll get another dipole. இவங்களோட லென்த் பாதி ஆயிடும், இந்த போல் ஸ்ட்ரென்த் அப்படியே தான் இருக்கும், இந்த லென்த் வந்து எனக்கு பாதி ஆயிடும். ரைட்? இப்ப இதை என்ன உடைச்சு பார்த்தாங்க, நம்ம உடைக்க டீப்பர் டவுன், எவ்வளவு சின்னோண்டு உடைச்சாலும், லெட்ஸ் சே நான் மிக்சியில போட்டு அரைச்சிட்டேன், அதை பவுடர் சைஸ் ஆக்கி இந்த ஒரு சிங்கிள் கிரெயின் எடுத்து பார்த்தா கூட அதுக்கு கூட நார்த் அண்ட் சவுத் போல் தனித்தனியா இருக்கு. ஒன் சிங்கிள் கிரெயின். சரி, இன்னும் நம்ம அல்டிமேட்டா போலாம், ஒரு அட்டாமிக் லெவலுக்கு, ஐ எம் ஆட்டமைசிங் இட், ஒரு ஆட்டம் லெவலுக்கு போனப்ப கூட அந்த ஆட்டம்ல கூட ஒரு நார்த் அண்ட் சவுத் போல் தனியா தெரியும் நமக்கு. ஐ மீன் நார்த் அண்ட் சவுத் போல் கிடையாது, தேர் வில் பி அ சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு ஒரு நார்த் அண்ட் சவுத் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டை தான் ஒரு ஆட்டம் கூட உருவாக்கும். ரைட்? அது என்னன்றதை நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளால ஒரு மேக்னெட்டிக் மோனோபோல ஐசோலேட் பண்ணி தனியாக கண்டுபிடிக்க முடியல. தட் இஸ் ஆல்வேஸ் அ க்ளோஸ்ட் லூப். மேக்னெட் எப்பவுமே ஒரு டைபோலா தான் இருக்கும். இப்போ போன சாப்டர் நம்ம படிச்சோம்ல, பார் சாலினாய்டு, அதுக்கும் பார் மேக்னெட்டுக்கும் ஒரு ரொம்ப பெரிய க்ளோஸ் லிங்க் இருக்கு. என்னன்னா, ஒரு சாலினாய்டு ப்ரொடியூஸ் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரு பார் மேக்னெட் ப்ரொடியூஸ் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிட்டத்தட்ட எனக்கு சேமா இருக்கும் அண்டர் ஐடியல் கண்டிஷன்ஸ். நம்ம ரியல் வேர்ல்டு கண்டிஷன்ஸ் பத்தி பேசல, ஐடியல் சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு பார் மேக்னெட்டும் ஒரு சாலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிட்டத்தட்ட நமக்கு சேமா தான் இருக்கும். ரெண்டுத்துக்கும் நம்ம ஒரு சார்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஷிப் கொண்டு வரலாம். இப்ப நமக்கு ஒரு சாலினாய்ட்ல கரண்ட் பாஸ் பண்றோம், சுத்தி சுத்தி வருது, இது நார்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இங்க இருந்து வெளியே வரும், இப்படி உள்ள போகும். இப்போ இதுக்கு பதில் நான் இங்க ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் வைக்கிறேன், ஒரு பார் மேக்னெட் வைக்கிறேன்னு வச்சுக்கோமே. இப்போ இவனுக்கு நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரைஞ்சாலும் இதே மாதிரி தானே இருக்கும். நார்த் போல்ல இருந்து எனக்கு ஸ்ட்ராங்கான ஃபீல்ட் லைன்ஸ் வெளியே போயிட்டு சுத்தி சவுத் போல்குள்ளார வரும். ரைட்? ஸோ இது ரெண்டும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இவனுக்கு நான் மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி சொல்லலாம், ஒரு கரண்ட் கேரியிங் லூப்புக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன அப்படின்றது பார்த்தோமா. அண்ட் இன்னொன்று பசங்களா, மேக்னெட்டிசம்ல போல் ஸ்ட்ரென்த் நம்ம அவ்வளவா யூஸே பண்ண மாட்டோம். ஏன்னா இட் இஸ் ஆல்வேஸ் அ டைபோல் இல்லையா. நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல டைபோல் அப்படின்றது வந்த பிறகு ஒரு சிங்கிள் சார்ஜ் அங்க நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்,
everything will be expressed in terms of dipole moment இல்லையா? ஸோ சார்ஜுங்கிறத தாண்டி அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் அதுவும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும் அந்த அந்த எக்யூப்மெண்ட் அந்த டைபோலோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்றதுக்கு. அதாவது சார்ஜ் நம்ம ஒரு ஐசோலேட்டட் சார்ஜ் இருந்ததுன்னா அந்த சார்ஜை பத்தி மட்டும் பேசினா போதும். இதே நம்ம டைபோல் அப்படின்னு பேசும்போது எனக்கு அந்த சார்ஜோட சேர்ந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தட் ஆல்சோ பிளேஸ் அ பிக் ரோல். அப்போ நம்ம போல் ஸ்ட்ரென்த் சார்ஜ் அப்படின்றதுல இருந்து ஒரு ஸ்டெப் மேல வந்து மொமெண்ட், அந்த பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன, சாலினாய்டோட மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன, ஸோ அந்த மொமெண்ட்டை தான் அதோட ஸ்ட்ரென்த்துக்கு ரெஃபரன்ஸ் குவான்டிட்டியா வச்சுப்போம். ரைட், இதுக்கப்புறம் நம்ம ஒரு பார் மேக்னெட் பெர்மனன்ட் மேக்னெட்டா இருந்தாலும் சரி, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டா இருந்தாலும் சரி, அதோட மொமெண்ட்டை தான் மொமெண்ட், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், மேக்னெட்டிக் மொமெண்ட், அதை தான் ஒரு மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் ரெஃபர் பண்றதுக்கான பிசிக்கல் குவான்டிட்டியா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு சிங்கிள் லூப்புக்கு, கரண்ட் கேரியிங் லூப்புக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னன்னு பார்த்தோமா? I into A, right, for a single loop. ஒரு சிங்கிள் கரண்ட் கேரியிங் லூப்புக்கு அதோட கரண்ட் இன்டு ஏரியா. அதுவே எனக்கு n லூப்ஸ் இருந்ததுன்னா n into I into A. ஏற்கனவே நம்ம போன செஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போமா? the magnetic dipole moment இல்ல மேக்னெட்டிக் மொமெண்ட். டைபோல் அப்படின்னும் போது நான் ஒரு பார் மேக்னெட்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கரண்ட் கேரியிங் காயிலுக்கு இட்ஸ் ஜஸ்ட் a magnetic moment. So magnetic moment is NIA, number of turns, total number of turns into current into area. அந்த கரண்ட் கேரியிங் லூப் எவ்வளவு ஏரியாவை என்க்ளோஸ் பண்ணிருக்கோ that area. இதுவும் இவனோட மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன? எனக்கு போல் ஸ்ட்ரென்த் இன்டு மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன? நமக்கு போல் ஸ்ட்ரென்த் இன்டு the distance between them. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலண்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். ஈக்குவலண்ட் அப்படின்னா சப்போஸ் என்கிட்ட இந்த கையில ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கு, லெட்ஸ் சே சாலினாய்டு இருக்கு, இந்த கையில ஒரு பெர்மனன்ட் மேக்னெட், லெட்ஸ் சே ஒரு நியோடீமியம் மேக்னெட், நார்த் அண்ட் சவுத் போல் இருக்கிற ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கு. இப்ப இந்த பெர்மனன்ட் மேக்னெட்டோட ஒரு நார்த் போல் எடுத்துட்டு, அதாவது போல் ஸ்ட்ரென்த் எடுத்து அவனோட லென்த் போட்டு நான் இவனோட டைபோல் மொமெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு வைக்கிறேன். ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்டோட டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிச்சு வைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு சாலினாய்டோட மொமெண்ட், அவன்கிட்ட போடுற கரண்ட் இன்டு அவனோட ஏரியா, நம்பர் ஆஃப் லூப்ஸ், அதெல்லாம் வச்சு நான் கண்டுபிடிச்சு வைக்கிறேன். இப்ப இது ரெண்டு நம்பரும் எனக்கு சேமா இருக்குன்னு வச்சுப்போம். ஃபைனல் ஆன்சர் இஸ் சேம் ஃபார் போத் ஆஃப் தீஸ். அப்போ அவன்கிட்ட இருந்து வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுமே ஐடென்டிக்கலா இருக்கும். ரைட், அந்த போல்ஸ் பக்கத்துல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே ஐடென்டிக்கலா இருக்கும். இதை தான் நம்ம சாலினாய்டு as an equivalent அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாலினாய்டுக்கு, ஒரு சாலினாய்டுல இருந்து வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஒரு பார் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் என்னால வித்தியாசமே சொல்ல முடியாது. இஃப் அதோட மொமெண்ட்டும் இதோட மொமெண்ட்டும் ஈக்குவலா இருந்தா என்னால ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ரைட், ஸோ இதை தான் நம்ம பார் மேக்னெட்டுக்கு ஈக்குவலன்ட் சாலினாய்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஒரு மேக்னெட்டோட டைபோல் மொமெண்ட் என்ன? ஓகே, அங்க நான் லென்த் Lன்னு எடுத்திருக்கிறேன். they have taken it as 2L. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு டெக்ஸ்ட் புக் மாறும். ஒரு சில பேர் இந்த டோட்டல் லென்த் 2Lன்னு எடுப்பாங்க, ஒரு சில பேர் அந்த டோட்டல் லென்த் வெறும் Lன்னு எடுப்பாங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஸோ ஒரு கரண்ட்னால வர்ற மொமெண்ட் இஸ் NIA. ஒரு பெர்மனன்ட் மேக்னெட், ஒரு பார் மேக்னெட், அதனால வர்றது M into 2L. ரைட், இது போல் ஸ்ட்ரென்த் into the total distance between them. இது மொமெண்ட், இதுதான் எனக்கு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் M. பாருங்க, a bar magnet behaves like a short solenoid. ரைட், ஸோ ஒரு பார் மேக்னெட்டும் சாலினாய்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். தே ஆர் லைக் அப்சல்யூட்லி சேம். அந்த ஃபீல்டை பாருங்களேன், மேல கீழே, இதை மட்டும் நான் வெளியே எடுத்துட்டேன்னா அந்த ஃபீல்ட் இஸ் எக்ஸாக்ட்லி ஐடென்டிக்கல். ரைட், அதோட ஃபீல்டு வந்து கம்ப்ளீட்டா ஐடென்டிக்கல். இப்போ ஆக்சியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஈக்குவட்டோரியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளால டிரைவ் பண்ண முடியும். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டிரைவ் இட் அகைன், ஏன்னா அதை ஏற்கனவே எலக்ட்ரிக் டைபோல்ல பல தடவை பார்த்தாச்சு. இட்ஸ் ஒன் ஆஃப் த பேசிக் டெரிவேஷன்ஸ், அதை நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ அதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிடுங்க. ஒரு எலக்ட்ரிக் டைபோல் ஃபீல்ட் அலாங் த ஆக்சிஸ், எலக்ட்ரிக் டைபோல் ஃபீல்ட் அலாங் த ஈக்குவட்டோரியல் லைன் தனித்தனியா டிரைவ் பண்ணியிருப்போம். அண்ட் தேர்ட், ஒரு ரேண்டம் பாயிண்ட்ல எவ்வளவா அந்த டைபோலையே பேரலல் அண்ட் பர்பெண்டிகுலர் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி ரிசால்வ் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருப்போம் மூணுத்துக்குமே. ஸோ இங்க
for an equatorial, sorry, axial point, axial, ஒரு magnetic dipole அதனால வர்ற magnetic field, இதுதான் axial point அப்படின்னு நம்ம சொல்லுவோம். This will be equatorial point. இது axial, this is axial, this is axial, equatorial point, right? So இப்போ electric dipole க்கு axial point ஞாபகம் இருக்கா? mu naught, sorry, 1/4πε0 2p by r cube அப்படின்னு வரும். இங்க அதேதான், mu naught by 4π, constant same. அங்க electrostatic constant, இங்க mu naught by 4π தான். அங்க 2p by r cube, இங்க 2m by r cube. இங்க magnetic dipole moment, அங்க electric moment, இங்க magnetic moment. அது ஒண்ணுதான் வித்தியாசம். இல்ல நான் திருப்பி சொல்றேன், நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரிக் டைபோல் அதுல இப்ப அடுத்து ஒரு 2-3 ஃபார்முலா பார்ப்போம். அது மூணுமே அங்க தெளிவா டிரைவ் பண்ணிருப்போம். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தோஸ் ஃபார்முலா. அந்த டெரிவேஷன்ஸ் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். ஸோ அதே மாதிரி ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் வரும். ஆக்சியல் பாயிண்ட்ல 2m by r cube, ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்ல வெறும் m by r cube அப்படின்னு வரும். டைரக்ஷன் மட்டும் ரிவர்ஸ்ல வரும் நமக்கு. இப்போ நான் ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ரைட், இங்க for the south and north, axial pointல magnetic field எந்த டைரக்ஷன்ல இருக்கும் பாருங்க, இந்த டைரக்ஷன்ல இருக்குமா? ஏன்னா இங்க the field is இப்படி இருக்கும், ரைட்? சோ அப்படி பார்க்கும்போது இங்க பாசிட்டிவ் x axis. சோ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா பிளஸ் i cap அப்படின்னு இருக்கும். இங்க மேக்னிடியூட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. along the axial line plus i cap. அதே மாதிரி along the equatorial line எப்படி இருக்கும் பாருங்க, மைனஸ், இதோட வேல்யூ இங்க எழுதணும்னா this value will be mu naught by 4pi 2m small m 2m by r cube minus i cap, sorry, plus i cap. அங்க மேல தான் மைனஸா, பிளஸ் i cap. எனக்கு இது பாசிட்டிவ் i axis டைரக்ஷன்ல இருக்கும். இதுவே இந்த பாயிண்ட்ல this is axial, இது ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்ல நான் பார்த்தேன்னா, as you can see direction will be இங்க towards right, இங்க direction is towards the left. So இங்க b equatorial is mu naught by 4pi m by r cube minus i cap. ரைட், இதோட பாதி தான் அங்க இருக்கும். ஸோ ஆக்சியல்ல எவ்வளோ இருக்கோ அதுல பாதி தான் ஈக்குவட்டோரியல்ல இருக்கும். இல்ல எப்படி சொல்லலாம், ஈக்குவட்டோரியல்ல எவ்வளோ இருக்கோ into 2 times is axial. ஸோ ஈக்குவட்டோரியல்ல எவ்வளோ இருக்கோ into 2 times is axial, magnitude wise. ஸோ this is for magnitude. நம்ம டைரக்ஷனோட கணக்கில் எடுத்தோம்னா -2 ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வரும். எலக்ட்ரிக் டைபோலுக்கும் சேம் ஸ்டோரி அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போதான் நம்ம அதை பார்த்தோம். நெக்ஸ்ட், இப்போ ஒரு பார் மேக்னெட்டை தூக்கி நான் ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள போடுறேன். அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? ஸோ பார் மேக்னெட் என்ன எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுக்கு உங்களுக்கு இந்த சேம் வில் கோ பேக் டு த சேம் கேஸ். எலக்ட்ரிக் டைபோல் அதை தூக்கி நான் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வைக்கிறேன், எப்படி இருக்கும் பார்த்துருப்போம் இல்லையா? PE sin theta for an electric dipole, torque is PE sin theta இல்ல P cross E, ரைட்? ஃபோர்ஸ் தனித்தனியே போட்டு அதே மாதிரி இங்கேயும் இத ஒரு டைபோல், சாரி, ஒரு போல் நார்த். ஓகே, திஸ் இஸ் சவுத் அண்ட் திஸ் இஸ் நார்த், ரைட்? ஸோ அப்போ அந்த நார்த் போல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். as you can see m into b என்னது பாருங்க, q into e அதே ஃபார்மேட்ல இருக்கா? ஃபோர்ஸ் டியூ டு a field on a charge என்ன வரும்? q into e. ஒரு சார்ஜை தூக்கி நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது q into e. அதே மாதிரி ஒரு மேக்னெட்டை தூக்கி, இங்க இட் இஸ் a magnetic dipole, எஸ், அதை தூக்கி நான் ஒரு ஃபீல்டில் வைக்கிறேன்னா அந்த போல்ல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும், ரைட்? அந்த போல் ஸ்ட்ரென்த் இன்டு த ஃபீல்ட், ரைட்? இங்க m அப்படிங்கிறது பசங்களா, இன்னொன்னு இங்க ஆல்பபெட்ஸ் வந்து கண்ணா பின்னான்னு மாறி மாறி நம்ம யூஸ் பண்ணுவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்மால் m டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல this small m
represents pole strength, right? Pole strength into magnetic field. இந்த F is equal to QE இருக்கா, இது வந்து electric force. அதே மாதிரி magnetic force என்ன வரும், pole strength into magnetic field அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம, right? Pole strength into magnetic field. இதே ஃபார்முலா இங்க corresponding quantities சேஞ்ச் பண்ணிக்கணும். Charge into electric field. நீங்க pole strength மேக்னெட்டிக் சார்ஜ் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு போலோட ஸ்ட்ரென்த், that is magnetic charge equivalent to என்ன, சிங்கிள் மேக்னெட்டிக் சார்ஜ் நார்த் போல ஐசோலேட் பண்ண முடியாது, எப்பவுமே அது ஜோடியா தான் சுத்திக்கிட்டு இருக்கும், நார்த் அண்ட் சவுத் டுகெதர். சோ அதுல இருக்கிற ஃபோர்ஸஸ் m into b. But இத let's keep it as capital M. இத கேபிட்டல்னு மாத்திக்கலாம். ரைட் ரைட். சோ அப்ப டோட்டல் டார்க் mb sin theta, p sin theta மாதிரி mb sin theta. இங்க m represents dipole moment, ரைட்? அங்க டைப்போ எரர், கேபிட்டல் M வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற ஃபோர்ஸ் போல் ஸ்ட்ரென்த் இன்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட், இங்க இருக்கிற ஃபோர்ஸ் போல் ஸ்ட்ரென்த் இன்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது டைபோல் மொமெண்ட், ஸ்மால் m. நம்ம ஒரிஜினல் ஃபார்முலா பார்த்தோம்ல, நோ கன்ஃபியூஷன் ப்ளீஸ், நோ கன்ஃபியூஷன். எங்க பார்த்தோம்? ஓகே, ஐ திங்க் ஹியர், எஸ். ஸோ இந்த mங்கிறது, the problem is m dipole moment is equal to, அதாவது pole strengthக்கு, so okay, this is the problem, alphabetical. சரில, நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம், this is confusing. Better remember this final formula. நமக்கு PE cos theta வருது இல்ல, அதே மாதிரி MB sin theta, sorry, PE sin theta, MB sin theta. இன்னொரு அத சேம் திங், இம்பார்ட்டன்ட் திங், அந்த போல் ஸ்ட்ரென்த் அப்படின்ற குவான்டிட்டி நம்ம ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் அது எங்கேயுமே யூஸே பண்ணவே மாட்டோம். நான் சொன்ன மாதிரி m அப்படின்னாலே யூ ரிமெம்பர் இட் இஸ் மொமெண்ட், மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம்ல தட் இஸ் a mistake, ignore that. பட் m அப்படின்னா இட் இஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட், அவ்வளவுதான், ரைட்? mb sin theta அதுதான் நமக்கு டார்க். ஒரு மேக்னெட்டை தூக்கி எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல போடும்போது, அதாவது a magnet having a dipole moment m, ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் m அப்படின்னு இருக்கு. அந்த m நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு b ல தூக்கி போடும்போது அதனால வர்ற டார்க் இஸ் mb sin theta. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னா, யூ ரிமெம்பர் திஸ், pe sin theta, டைபோல் ஃபார் an electric field, எலக்ட்ரிக் டைபோல், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிரைவ் பண்ணிருப்போம்ல, சேம் எக்ஸாக்ட் ஈக்குவலன்ட் சிச்சுவேஷன் mb sin theta, அவ்வளவுதான். இப்ப அடுத்த டவுக்கு டார்க்குக்கான பேசிக் கான்செப்சுவல் ஃபார்முலா என்ன? நம்ம ரொட்டேஷனல் ஆர்பிடி சாப்டர்ல படிச்சிருப்போம்ல, டவோட பேசிக் ஃபார்முலா I into alpha, moment of inertia into angular acceleration, I into alpha. அதுதான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. This is nothing but alpha. Alpha is d squared theta by dt square. So ஏன் அப்படின்னா, you can bring it to the other side. இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணேன்னா alpha is equal to minus mb by I sin theta. இப்ப இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? ஃபார் ஸ்மால் ஆங்கிள்ஸ் ஆஃப் தீட்டா நான் sin தீட்டாக்கு பதில் தீட்டா எழுதிக்கலாமா? when theta is really small, sin theta is equivalent to theta. As a result, இதை நான் எப்படி எழுதலாம்? for small theta, sin theta equals theta அப்படின்னு வருமா? அப்போ இது எனக்கு SHM ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல வந்துருச்சா? sin thetaக்கு பதில் நான் theta ரீப்ளேஸ் பண்ணி எழுதுனா alpha is equal to minus mb by I into theta. இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? alpha is equal to SHM ஓட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ் minus omega square theta. அதாவது லீனியர்ல a is equal to minus omega square x அப்படின்னு வரும். This is linear simple harmonic motion. இது angular simple harmonic motion. Alpha is equal to minus omega square theta. அப்ப இந்த omega square தான் இந்த term mb by I. So omega is equal to, after this, omega is root of mb by I. And கடைசியா time period formula,
2 pi by omega. Right? So omega தூக்கி substitute பண்ணா we'll get this. ஒரு மேக்னெட்டை தூக்கி ஒரு பார் மேக்னெட்டை தூக்கி ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நம்ம வச்சாச்சு. இப்ப வச்சுட்டா அது ஒரு ஏதோ ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல இருக்குன்னு வச்சுப்போம். ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள். லெட்ஸ் சே ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல இருக்கு. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பொசிஷன்னா ஹரிசான்டலா இருக்கணும். இது அப்படி திரும்பி ஹரிசான்டலா இருக்கு. இப்ப நான் அதை ஜென்டலா தட்டி விட்டேன் அப்படின்னா லைட்டா அதை நான் லைட்டா ஜென்டலா டேப் பண்றேன். அதாவது ஒரு பெண்டுலம் சிச்சுவேஷன். ஒரு பெண்டுலம் எனக்கு இருக்கு, நான் அதை லைட்டா டேப் பண்ணி விட்டேன்னா இட் வில் ஸ்டார்ட் ஆசிலேட்டிங். அதே மாதிரி இந்த பார் மேக்னெட் ஹரிசான்டலா இருக்கு, நான் லைட்டா தட்டி விட்டேன்னா இட் வில் ஸ்டார்ட் ஆசிலேட்டிங். இல்ல, அந்த ஆசிலேஷனோட ஃப்ரீக்வன்சி தான் இது டைம் பீரியட் ஃப்ரீக்வன்சி. அந்த ஆசிலேஷனோட ஃப்ரீக்வன்சி இஸ் ரூட் ஆஃப் எம்பி பை ஐ. அதோட டைம் பீரியட் இஸ் 2 பை ரூட் ஆஃப் ஐ பை எம்பி. இங்க ஐ அப்படிங்கிறது அதோட ரொட்டேஷனல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ml square by 12 சொல்லுவோம்ல, for a thin long material moment of inertia through the midpoint ml square by 12. m அப்படிங்கிறது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், b எக்ஸ்டர்னலா நான் வச்சிருக்கிற ஃபீல்ட், அந்த ஃபீல்டோட ஸ்ட்ரென்த், மேக்னெட்டிக் ஃபீல்டோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரென்த். ரைட்? இப்போ இந்த ஃபார்முலாலாம் எஸ்ஹெச்எம் சாப்டர் வர்றப்போ டீட்டெயிலா டெரைவ் பண்ணுவோம். இப்போதைக்கு இது எதுவுமே புதுசு இல்லை, ஏற்கனவே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பார்த்தா அதே தான். அதனால தான் டீடைல்டா டெரிவேஷன்ஸ்குள்ள போல எக்ஸ்டர்னலா சொல்லிட்டு ஐ எம் மூவிங் ஆன். அண்ட் ஃபைனலா பொட்டன்ஷியல் எனர்ஜி, சேம் அதே கதை ரிப்பீட். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு பார் மேக்னெட்டை தூக்கி ஃபீல்டில் வைக்கும்போது வாட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி? mb cos theta. நான் டைபோல தூக்கி எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது pe cos theta மைனஸ் pe cos theta வரும். அதே மாதிரி நான் ஒரு மேக்னெட்டை தூக்கி மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது mb cos theta. அதை ப்ராப்பரா வெக்டார் ஃபார்மேட்ல சொல்லணும்னா m வெக்டார் டாட் b வெக்டார். ரைட்? m வெக்டார் டாட் b வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இல்ல மைனஸ் mb mb cos theta மேலே இருக்கு, நீங்க இப்படியும் சொல்லிக்கலாம், மைனஸ் mb cos theta. இதோட ஃபார்முலா என்ன நமக்கு? work done is equal to integral tau into d theta. ரைட்? அந்த work done தான் எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி. work energy தியரம் படி work done is equal to integral f dot ds ன்னு வரும். அது லீனியருக்கு ஆங்குலருக்கு tau dot d theta. அந்த tau நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணி வச்சோமா, mb sin theta. ஸோ mb sin theta வை சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணா mb கான்ஸ்டன்ட் வெளியே வந்துடும். integral sin theta is minus cos theta. So potential energy is m dot b, mb sin theta. இப்போ இதுல மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ எங்க இருக்கும்? cos 0 is 1. ஆனா cos 0 அப்போ என் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது? மைனஸ் பிஇ மைனஸ் எம்பி. அதாவது cos 0 1 ஆயிடுச்சு, மைனஸ் எம்பி. திஸ் இஸ் த மினிமம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்க மினிமமா இருக்கோ தட் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ திஸ் இஸ் த மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இல்ல இன்னொன்னு, பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமம் அப்படின்னா ஜீரோ கணக்குல எடுத்துக்கூடாது. ஜீரோ இஸ் நாட் த மினிமம் ஃபார் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கேன் வெரி வெல் பி நெகட்டிவ். அப்ப ஜீரோவை விட கம்மியா எந்த சிச்சுவேஷன்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கோ அவன் தான் மோர் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு ஜீரோ. ஸோ இங்க நம்மளோட ஃபார்முலானா பிஇ காஸ் எம்பி காஸ் தீட்டா மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. ஸோ தீட்டா ஜீரோ போடும்போது காஸோட வேல்யூ 1 வருது, பட் மைனஸ் இருக்கிறதுனால எனக்கு அவன் மைனஸ் எம்பி. ஸோ தட் இஸ் த மேக்ஸிமம் நெகட்டிவ் வேல்யூ. அப்போ மினிமம் பாசிபிள் வேல்யூ 0 டிகிரில. ஸோ நான் டைபோல தூக்கி ஒரு மேக்னெட்டை தூக்கி 0 டிகிரியில் அலைன் பண்ணி வச்சேன்னா எனக்கு மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த கண்டிஷன் மைண்ட்ல இருக்கணும். 0 டிகிரி மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி which is மைனஸ் எம்பி. அதுவே 90 டிகிரியில வச்சேன்னா அது மினிமமும் கிடையாது மேக்ஸிமமும் கிடையாது. ஏன்னா cos 90 என்ன 0. அங்க cos 90 0 இருக்கிறப்போ அது மினிமம் இல்ல மேக்ஸிமம் இல்ல. ஏன்னா மினிமம் இஸ் மைனஸ் எம்பி, மேக்ஸிமம் எவ்வளவு 180 டிகிரி. இவனை நான் இப்படி 180 டிகிரி திருப்பி வைக்கிறேன். திருப்பி வச்சேன்னா cos 180 is +1. அப்ப u வேல்யூ என்ன வரும் பாருங்க, u is equal to minus mb into minus 1. அப்ப plus mb ன்னு வருமா? So this is maximum. So highly unstable. அது ஈக்குலிபிரியம் பொசிஷன் தான், பட் இட் இஸ் highly unstable. இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ஸ்லயும் டார்க் 0. டார்க் ஃபார்முலா என்ன? mb sin theta இல்ல, sin 0 is 0, sin 180 is 0. இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லயுமே எனக்கு டார்க் 0. So they are equilibrium points. ஆனா 0ன்றது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், 180ங்கிறது அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஓகே,
ஸோ ஓவராலா இதுதான் கம்பேரிசன். பாருங்க, ஒரு magnetic dipole along the axial point 𝜇0/4π, இது மேக்னட்டிசம்ல இருக்கிற கான்ஸ்டன்ட், இங்க 1/4πε0 எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட். 2m/r3 இங்க m magnetic dipole moment, இங்க 2p/r3 electric dipole moment. இது ரெண்டுமே for axial points. Axial. அடுத்தது டார்க் m cross b, p cross e. Same moment field, so minus m dot p minus p dot e. இது axial போட்டாச்சா, அப்படியே equatorial சேர்த்து எழுதிக்கலாம். p is equal to 𝜇0/4π m/r3. இது பிளஸ் சைன் எடுத்தா அதை நம்ம மைனஸ் சைன் எடுக்கணும். இங்க e is equal to 𝜋ε0 p/r3 மைனஸ். ரைட், இதுதான் ஒரு எலக்ட்ரிக் டைபோலையும் பார் மேக்னெட்டையும் நம்மளால ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியும். ரைட், இப்போ டன். சரி, இப்போ ஒரு பார் மேக்னெட்டை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ அதை உடைச்ச அப்புறமும் அதுக்கு ஒரு நார்த் அண்ட் சவுத் எனக்கு தனியா வருது. ஸோ அதை நான் நுணுக்கி பவுடர் ஆக்குறேன். பவுடர் ஆக்குன பிறகும் கூட எனக்கு நார்த் அண்ட் சவுத்தா தான் வருது. ஒரு நார்த் அண்ட் சவுத் போல் ஜோடியா தான் வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்டாமிக் லெவலுக்கு கூட கொண்டு போறோம். ஒரு சிங்கிள் அட்டாமிக் லெவலுக்கு கூட போறேன். அப்ப அந்த ஆட்டம் லெவல்ல மேக்னட்டிசம் எப்படி வருது அப்படின்னா, again மூவிங் சார்ஜஸ். ஒரு ஆட்டம்ல எனக்கு ஒரு எலக்ட்ரான் அந்த நியூக்ளியஸை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க, கரண்டோட பேசிக் ஃபார்முலா என்ன? வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட்? நம்ம என்ன பார்க்கலாம்னா, அட்டாமிக் மேக்னட்டிசம். அட்டாமிக் மேக்னெட், ஒரு ஆட்டம் எப்படி எனக்கு மேக்னெட்டா பிஹேவ் பண்ணுது. ரைட், சிம்பிள். நியூக்ளியஸ் இருக்கு, எலக்ட்ரான் சுத்தி வந்துட்டு இருக்கு. ரைட், ஒரு பேசிக் ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கலாம். நியூக்ளியஸ், எலக்ட்ரான் சுத்தி வந்துட்டு இருக்கு. இப்போ எனக்கு இங்க ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல சார்ஜ் எத்தனை தடவை கிராஸ் ஆகுது அப்படின்றத வச்சு தானே நான் கரண்ட்டை கால்குலேட் பண்ணுவேன். எலக்ட்ரிக் கரண்ட் ஃபார்முலா என்ன? சார்ஜ் பர் டைம். நான் ஒரு டைம் இன்டர்வல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த டைம்ல இவன் எத்தனை தடவை கிராஸ் பண்றான், எத்தனை சார்ஜ் கிராஸ் ஆகுது, that gives me current. இதே ஒரு சர்க்குலர் எலக்ட்ரான்ஸ் அந்த சர்க்குலர் மோஷனுக்கு இந்த ஃபார்முலாவை நான் லைட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான், அவனோட சார்ஜ் E. சோ அவனோட சுத்தி வந்துட்டு இருக்கிற ஃப்ரீக்வன்சி எத்தனை தடவை சுத்தி வர்றான் அப்படின்னு பார்த்தா டைம் பீரியட் T, டைம் இன்டர்வெல்ல இருந்து நம்ம டைம் பீரியட்னு மாத்துறோம். ஏன்? ஏன்னா இங்க அவன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கானா. சோ ஒரு T அப்படின்ற டைமுக்கும் அவன் திருப்பி வந்துட்டே இருப்பான். ரைட், சோ T is the time அவன் ரிப்பீட் ஆகிறதுக்கு. சோ E/T, that's it. இப்போ டைம் பீரியட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? டைம் is equal to distance by speed. So 2πr/v, right? So time is equal to 2πr/v. Excuse me. Two pi r by v. தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? சோ அப்ப கரண்டோட வேல்யூ என்ன வரும்? E/2πr/v. சோ EV/2πr அப்படியே வச்சிடலாம். சோ ஒரு எலக்ட்ரான்னால உருவாகிற கரண்ட் மாதிரி, ஒரு எலக்ட்ரான் நியூக்ளியஸ் சுத்தி வர்றதுனால நமக்கு கிடைக்கிற கரண்ட் மாதிரியான ஒரு குவாண்டிட்டி EV/2πr. இப்போ ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்னால வர்ற மேக்னெட்டிக் மொமெண்ட் எவ்வளோ? I into A, right? Electric current into area. இது ஒரு சர்க்கிள் இல்ல. சோ இங்க நம்ம மேக்னெட்டிக் மொமெண்ட் M is equal to I into A, which is EV/2πr into area என்ன? pi r square இல்ல? Area of a circle is pi r square. Cancel. மீதி எனக்கு என்ன இருக்கு? EVr/2 இருக்கா? This is magnetic moment. So ஒரு எலக்ட்ரானோட மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன? EVr/2. Again இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, எதுவும் உருப்படியா புரியல.
charge of an electron, velocity, radius to what is this? அப்போ we need to simplify this further. இது இன்னும் simplify பண்றோம். எப்படி? இதை simplify பண்ணா அப்படியே மொத்த சர்க்யூட் இப்போ ஏரியா ஆகும். m is equal to, நான் இங்க என்ன பண்றேன்? into m by, அடுத்த பிரச்சனை. Here this is mass பசங்களா? Right. அதான் alphabetic இருக்கிற பிரச்சனை. So we'll do one thing. இங்க நான் magnetic momentக்கு I am using this mu அப்படின்ற alphabet யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க mu represents magnetic moment. ஏன்னா நான் mass யூஸ் பண்ணணும், அதனால இங்க கன்ஃபியூஸ் ஆகும். mu அப்படிங்கிறது magnetic moment அப்படின்னு வச்சுப்போம். mu, ரைட்? mu is magnetic moment. ஒரு கரண்ட் கேரிங் காயில்னால வர்ற magnetic moment தான் mu, வேற எதுவும் இல்லை. So into m by n வேணும், mass of an electron, multiply and divide by mass of an electron. ஏன் இந்த சொல்றேன். இப்போ as you can see here, mvr என்னது படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? mvr rigid body dynamics RBD ல படிச்சிருப்போம். angular momentum, right? m into r cross v அப்படின்னு படிச்சிருப்போம், இல்ல r cross p, right? angular momentum. so mvr க்கு பதிலு நம்ம என்ன எழுதிக்கலாம்? e by 2m into l. reason l is equal to mvr. l ங்கிறது தான் எனக்கு angular momentum of an electron. நம்ம போர்ட்ஸ் அட்டாமிக் தியரியில நீங்க படிச்சிருக்கணும். அக்கார்டிங் டு போர்ட்ஸ் தியரி, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டு இதுலயுமே படிச்சிருப்பீங்களே. போர்ட்ஸ் தியரி படி angular momentum is quantized. குவான்டைஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரான் அவனுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. There are certain allowed orbitals called stationary orbitals ன்னு சொல்லுவோமா, அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு எலக்ட்ரானால ப்ராப்பரா சுத்தி வர முடியும், ரைட்? angular momentum of an electron is integral multiples of nh by 2pi. integral multiples of h by 2pi. போர்ட்ஸ் அட்டாமிக் தியரியில நம்ம படிச்சிருப்போம். ஒரு எலக்ட்ரான் நியூக்ளியஸ் சுத்தி வருது. அந்த சுத்தி வர்றதுக்கான ரீசன் என்ன? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். மொதல் பாயிண்ட். இப்போ ஒரு சில ஆர்பிட்ல சுத்தும் போது எனர்ஜி ரேடியேட் பண்ண மாட்டான்னு படிச்சிருப்போமா? தே ஆர் கால்ட் ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ். வேற எந்த ஆர்பிட்ல இருந்தாலும் எனர்ஜி ரேடியேட் பண்ணணும், இந்த ஆர்பிட்ஸ்ல எனர்ஜி ரேடியேட் பண்ண மாட்டான். அப்போ அந்த ஆர்பிட்ஸ் எப்படி நான் ஐடென்டிஃபை பண்றது? இந்த லாஜிக் யூஸ் பண்ணி. சோ எலக்ட்ரான்ஸ் அந்த ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்ல சுத்தினா எனர்ஜி எமிட் பண்ண மாட்டான். Now how do we get the stationary orbits? அவனோட momentum, angular momentum should be integral multiples of h by 2pi. so அவனோட angular momentum வந்து எனக்கு nh by 2pi அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அவனோட momentum is what is that? எனர்ஜி அந்த இடத்துல கன்சர்வ்டு. அது ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்னு கணக்குல வரும். so according to Bohr's theory, mu is equal to e by 2m nh by 2pi. கரெக்டா? nh by 2pi. இப்போ இதை நான் ஃபைனலா ரீஅரேஞ்ச் பண்ணா mu is equal to n into eh by 4πm அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நல்லா பாருங்களேன், ஒரு எலக்ட்ரானோட ஒரு நியூக்ளியஸ் சுத்தி ஒரு எலக்ட்ரான் சுத்தி வந்துட்டு இருக்கான். அவனோட மேக்னெட்டிக் மொமெண்ட் எவ்வளவு? என்னங்கிறது வேரியபிள், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். எந்தெந்த இடத்துல இருக்கிறான்றதுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆயிட்டு இருக்கு. இக்னோர் தட். மீதி இருக்கிறது என்ன? சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், h பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், m மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான், எல்லாமே கான்ஸ்டன்ட் இல்ல. சோ இதுல இருந்து ஃபைனலா நம்ம சொல்ல வர்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான். இப்ப எதுக்கு இவ்வளவு போட்டுட்டு இருக்கிறோம்? சிம்பிள். ஒரு மெட்டீரியலுக்கு மேக்னட்டிசம் எங்கிருந்து வருது? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளா இருந்தது. நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே ஃபர்ஸ்ட் எல்லாம் சும்மா விளையாட்டுக்கு இந்த கேள்வி கேட்டிருப்பேன். கரண்ட் போறதுனால மேக்னட்டிசம் இருக்கு. எஸ், ஒரு மூவிங் சார்ஜ் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு சோர்ஸ்ங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஒரு என் கையில ஒரு மேக்னெட், பெர்மனன்ட் மேக்னெட் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது நம்ம போன்ல ஸ்பீக்கர்ல எல்லாம் மேக்னெட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மேக்னெட் எடுத்து கையில வச்சிருக்கேன். இப்ப அதுல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு இருக்குல்ல, அப்ப அதுல மேக்னட்டிசம் இருக்குன்னு அர்த்தம். as a consequence அதுக்குள்ள சார்ஜ் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம்ல. அப்ப நான் அதை தொட்டா ஷாக் அடிக்கணும்ல. மூவிங் சார்ஜ் தானே நம்ம கரண்ட் அப்படின்னு பேர் வைக்கிறோம். அப்ப நான் தொட்டா ஆனா ஷாக் அடிக்கிறது இல்ல. எதனால அப்படின்னு ஒரு மண்டே பிச்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, சார்ஜ் மூவ் ஆகுறது, அதாவது இங்க நிறைய டெக்னிகாலிட்டிஸ் இருக்கு. சார்ஜ் மூவ் ஆனா கரண்ட்னு கிடையாது.
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காப்பர் ராட் எடுத்துக்கிட்டா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கண்ணாப்பினான்னு மூவ் ஆகிட்டே தான் இருக்கும், அதனால கரண்ட் வர்றது கிடையாது. இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டினால தான் கரண்ட் வருது. அதே மாதிரி ஒரு அட்டாமிக் லெவல்ல நான் போனா கூட எலக்ட்ரான் ஸ்டில் மூவ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ ஒரு எலக்ட்ரான் அட்டாமிக் லெவல்ல மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால அவன் கிரியேட் பண்றது தான் மேக்னட்டிசம். ரைட்? இங்க பாத்தீங்கன்னா சிம்பிள், ஒரு ஆட்டம்ல பெர்மனன்ட் மேக்னட்டிசம் உருவாகிறதுக்கான ரீசன் என்ன? திஸ் இஸ் இட், EH/4πm. இது அப்படியே கான்ஸ்டன்ட் இன்டூ n. nங்கிறது குவாண்டம் நம்பர், எனர்ஜி லெவல். ஸோ எந்த லெவல்ல இருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனால எனர்ஜி கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த குவான்டிட்டி இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம போர் மேக்னட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். போர் மேக்னட்ரான். இது எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணா we'll get a value 9.27 into 10 power minus 24. 9.27 into 10 power minus 24 ampere meter square. So இதுக்கு பேர் தான் போர் மேக்னட்ரான். இந்த வேல்யூ எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், just for casual information. So the point is, ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு மேக்னட்டிசம் எங்க இருந்து வருது? எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுத்தி வர்றதுனால. இப்போ அடுத்த ஃபாலோ அப் கொஸ்டின், நியாயமா இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்கணும். சரி சார், அப்போ எல்லா மெட்டீரியல்லையும் எலக்ட்ரான் சுத்தி வந்துட்டு இருக்குது, ஏன் ஒரு சில மெட்டீரியல் மட்டும் மேக்னட்டிசம் இருக்கு, ஏன் மீதி சில மெட்டீரியல்ல இல்ல? நியாயமான கேள்வி. அதுக்கும் பதில் இருக்குல்ல. என்னன்னா, இப்ப நமக்கு அந்த எலக்ட்ரான் இருக்கான்ல, அது எல்லா எலக்ட்ரானும் ஒரே டைரக்ஷன்ல சுத்தி வர்றது கிடையாது. ரைட்? ஒரு எலக்ட்ரான் சுத்துற டைரக்ஷனுக்கும் வேற பக்கத்துல இருக்கிற இன்னொரு எலக்ட்ரான் சுத்துற டைரக்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். சோ நம்ம கரண்ட்டுக்கு ஒரு லாஜிக் சொன்ன ஞாபகம் இருக்கா? ரேண்டமா என்னதான் என்னோட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பயங்கர ஸ்பீட்ல சுத்தி வந்துட்டு இருந்தாலும் அதோட தெர்மல் வெலாசிட்டி நான் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? 1000 km/s ரேண்டமா சுத்தி வந்துட்டு இருக்குன்னு. பட் எல்லா எலக்ட்ரான்ஸும் அதே மாதிரி ரேண்டமா சுத்தி வந்துட்டு இருக்கிறதுனால நெட் கரண்ட் எஃபெக்ட் 0. அதே மாதிரி இங்க எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரே டைரக்ஷன்ல ஒரே மாதிரி சுத்தி வர்றது கிடையாது. யூஸ்வலா பேரா இருக்கிற எலக்ட்ரான்ஸ், ஒரு எலக்ட்ரான் அது கூடவே அந்த ஆர்பிட்டல்ல இன்னொரு எலக்ட்ரான் இருக்கும்ல, அது ரெண்டும் ஆப்போசிட்டா சுத்துறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கேன்சல் ஆயிடுது. ரைட்? ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிற ஒரு ஆட்டம்ஸ், இப்போ ஹைட்ரஜன், அதுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும், ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். நோபல் கேசஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட் முட்டை, ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு இல்ல. கம்ப்ளீட்லி ஃபில்டுனா எல்லாமே பேரா இருக்கு, சிங்கிளா எலக்ட்ரான் இல்லவே இல்லை. சோ ஒரு எலக்ட்ரான் பேரா இருக்கிறப்போ ஒரு எலக்ட்ரானோட மொமெண்ட் இன்னொரு எலக்ட்ரானை அடிச்சு தூக்கிடும். ஆட் நம்பரா இருக்கும்போது you'll have a net magnetic moment. Right? So now this is the theory. ஒரு சில ஆட்டம்ஸுக்கு மேக்னட்டிசம் இருக்கு, ஒரு சில ஆட்டம்ஸுக்கு மேக்னட்டிசம் இல்லாதது காரணம் என்னன்னா அன்பேர்டு எலக்ட்ரான்ஸோட ஆர்பிட்டல் மோஷன். இது வந்து பேசிக் தியரி தான். இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னா, எலக்ட்ரானுக்கு ரெவல்யூஷனரி மோஷன் இல்லாம ஸ்பின் மொமெண்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. படிச்சிருப்பீங்கல்ல, ஸ்பின், கடைசி இருக்கிற குவாண்டம் நம்பர். 4 குவாண்டம் நம்பர் இருக்கும்ல, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ அந்த கடைசி ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ மெக்கானிக்கல் ஸ்பின் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படி சுத்துதுன்னு எடுத்துக்க கூடாது. பட் ஸ்டில் ஒரு எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுத்தி வர்றதை தாண்டி தன்னைத்தானே சுத்தி வந்துட்டு இருக்கான், ஸ்பின். அதனாலையும் ஒரு ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட், அதனால ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் உருவாகும். ரைட்? அது எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் நம்ம சிலபஸ்ல இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ த ஐடியா இஸ், எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுறதுனால யூ வில் கெட் a basic small amount of magnetism, அதுதான் போர் மேக்னட்ரான். ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் பாசிபிள் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகே, அண்ட் இதுல இருந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலா வச்சு we can give another important result. என்னன்னா, magnetic moment is equal to E/2m of L. ஆர் ஒரு பாடிக்கு என்னோட மேக்னெட்டிக் மொமெண்ட் டு ஆங்குலர் மொமெண்டம், மேக்னெட்டிக் மொமெண்ட் டு ஆங்குலர் மொமெண்டம் இருக்குல்ல, அந்த ரேஷியோ கான்ஸ்டன்டா இருக்கும். தட் இஸ் E/2m. இதுக்கு பேர் சொல்லுவாங்க ஃபெரோமேக்னெட்டிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எனி கிவன் ரொட்டேட்டிங் பாடி, எனக்கு பாடி ரொட்டேட் ஆயிட்டு இருக்குன்னா அந்த பாடியோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் ஆங்குலர் மொமெண்ட்டும் the ratio is constant and which is half of specific charge. இதுக்கு பேரு ஸ்பெசிபிக் சார்ஜ் சொல்லுவாங்க. சார்ஜ் per unit mass is specific charge, half of specific charge. Right?
ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுக்கு பேரு கைரோமேக்னெட்டிக் ரேஷியோ. இந்த எல் கைரோமேக்னெட்டிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு E/2m, half of specific charge. இந்த ஃபார்முலா ஜெனரலா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல ஒரு சில இடத்துல தேவைப்படும். அதாவது ஒரு எப்படி சொல்லலாம், எனக்கு ஒரு சார்ஜ்டு ராடு அது ரொட்டேட் ஆயிட்டு இருக்குது, அதனால வர்ற மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ இந்த ராடு இருக்குல்ல, இந்த ராடு எடுத்துப்போம். இந்த ராடு ஃபுல்லா நான் ஒரு சார்ஜ் கொடுத்துருக்கேன், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ராடுன்னு வச்சுப்போம். அது எனக்கு வித் ரெஸ்பெக்ட் டு தி சென்டர் மிட் பாயிண்ட் எனக்கு ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ அதனால வர்ற மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள். அதோட ஆங்குலர் மொமெண்டம் நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ரைட்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்டு ஒமேகா, I ஒமேகா, L is equal to I ஒமேகா போட்டு நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுல இருக்கிற சார்ஜ் கொடுத்துருவாங்க, மாஸ் ஆஃப் த ராட் கொடுத்துருவாங்க. இந்த L அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா you will get the magnetic moment of that. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. டிஸ்கஸ் பண்ணலாம், கடைசியா will discuss the problems. Okay, so this is atomic level magnetism. முடிஞ்சிருச்சா? I think that's all in the topic over. One sec. இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த சாப்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட். இப்போ ஒரு அட்டாமிக் லெவல்ல மைக்ரோஸ்கோப்பா எங்க இருந்து இதெல்லாம் வருது அப்படின்றது பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பூமியோட மேக்னட்டிசம், எர்த்ஸ் மேக்னட்டிசம். ஸோ அப்போ பூமிக்கு அந்த மேக்னட்டிசம் எங்க இருந்து வருது, அதோட சோர்ஸுக்கு நமக்கு எக்கச்சக்க தியரி இருக்கு. பட் இதுதான் அப்படின்னு 100% நமக்கு இன்னும் கன்ஃபார்ம்டா எதுவும் தெரியாது. இன்ஃபேக்ட் த கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கூட இருக்கு. இட்ஸ் பேஸ்ட் ஆன், பார்த்துக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேர். பூமிக்குள்ளார நம்ம கிரஸ்ட் மேண்டலுக்குள்ளார இந்த மேக்மா இருக்கு இல்லையா, லாவா, அதுல சார்ஜ் அயனைஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கு. அது ஒரு சர்டன் ஸ்பீட்ல சுத்திக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த சார்ஜை சுத்துறதுனால தான் அர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இட் ப்ரிவென்ட்ஸ் அந்த சோலார் விண்டு, அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வெளியே இருந்து எல்லாம் உள்ள வந்து விழாம இருக்கிறதுக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி. ஸோ எக்கச்சக்க தியரி இருக்கு. அட்மாஸ்பியர்ல இருக்கிற சார்ஜ் பார்ட்டிகல் சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ நிறைய தியரிஸ் இருக்கு. பட் என்ன நம்ம கன்ஃபார்ம்டா தெரியல. பட் நம்மளால அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை மெஷர் பண்ண முடியும். அதோட குவான்டிட்டி இவ்வளோ, டைரக்ஷன் இவ்வளோ அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ பூமியோட மொத்த மேக்னெட்டிக் ஃபீல்டை 3 ஸ்பெசிபிக் பார்ட்ஸ்ல நம்மளால படிக்க முடியும். அதாவது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு we need 3 பிசிக்கல் ஸ்டஃப், பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதுல பேசிக் நமக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். பார் மேக்னெட்டை நான் தூக்கி தொங்க விட்டேன் அப்படின்னா that will always comes to rest in north south direction. அது எக்ஸாக்டா நார்த் சவுத் டைரக்ஷனான்னு கேட்டா நோ, அது எக்ஸாக்ட் நார்த் சவுத் கிடையாது. தட் இஸ் a ப்ராப்ளம். ஸ்லைட்டா நார்த்ல இருந்து கொஞ்சம் டில்ட் ஆன மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எதனால ஒரு பார் மேக்னெட் எதனால ரெஸ்ட் வருது அப்படின்னு கேட்டா, லெட்ஸ் சே திஸ் இஸ் எர்த். இதுதான் எர்த்தோட ஒரு ட்ரூ நார்த், ஜியோகிராபிக் நார்த் அண்ட் சவுத் போல் அப்படின்னு வச்சுப்போம். எர்த்தோட ஜியோகிராபிக் நார்த் அண்ட் சவுத் போல். நான் ஒரு பார் மேக்னெட்டை தொங்க விடும் போது இட் வில் கம் டு ரெஸ்ட். அப்ராக்சிமேட்டா எனக்கு இப்படி வந்து ரெஸ்ட் ஆகும். ஒரு பார் மேக்னெட் வில் கம் டு ரெஸ்ட் இன் திஸ் பர்டிகுலர் டைரக்ஷன். இப்ப அந்த மேக்னெட்டோட நார்த் இங்க இருக்கும், அந்த மேக்னெட்டோட சவுத் இங்க இருக்கும். ஏன் இது நடக்குது அப்படின்னு கேட்டா, பூமிக்குள்ளார ஒரு பெரிய பார் மேக்னெட் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு அசம்ஷனை போட்டுப்போம். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அவ்வளவு பெரிய பார் மேக்னெட்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. ஜஸ்ட் புரியறதுக்காக சொல்றேன். பூமிக்குள்ளார ஒரு பெரிய பார் மேக்னெட் ஒளிஞ்சிருக்குன்னு வச்சுப்போம். அந்த மேக்னெட் எப்படி இருக்குன்னா, அவனோட சவுத், அதாவது பூமியோட மேக்னெட்டிக் சவுத் எங்க இருக்குன்னு பார்த்தா ஜியோகிராபி நம்மளோட ஆர்டிக் ஓஷன் கிட்ட இருக்கு. அதே மாதிரி பூமியோட மேக்னெட்டிக் நார்த் எங்க இருக்குன்னு பார்த்தா அண்டார்டிகா கிட்ட இருக்கு. அப்போ இவனோட மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நமக்கு இப்படி இருக்கு. ரைட்? சோ இந்த மாதிரி பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு நமக்கு. இங்க இருந்து வெளியே வருது. No, it goes in. Okay. So இந்த சவுத் போல், பூமிக்குள்ளர இருக்கிற மேக்னட்டிசமோட சவுத் போல் நம்மளோட ஆர்டிக் கிட்ட இருக்கு. அப்ப இந்த சவுத் will attract என்னோட பார் மேக்னெட்டோட நார்த். கரெக்டா? சோ என் பார் மேக்னெட்டோட நார்த் போல இவன் அட்ராக்ட் பண்றான். அதனால இந்த நார்த் will always come to rest in this direction. Alright?
இப்ப இதுவே நான் ஈக்குவேட்டர் கிட்ட வச்சு பார்க்கும்போது ஹரிசாண்டலா மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுவே நான் போல்ஸுக்கு எடுத்துட்டு போனேன்னு வச்சுப்போமே, நான் ஈக்குவேட்டர்ல இருந்து கொஞ்சம் மேல லாட்டிடியூட் மேல கீழே போறப்போ எனக்கு அந்த மேக்னெட் வந்து ஹரிசாண்டலா மூவ் ஆகுறத தாண்டி வெர்டிகலாவும் மூவ் ஆகும். ப்ரொவைடட் நான் அதை மூவ் பண்றதுக்கு அலோவ் பண்ணேன் அப்படின்னா. யூஸ்வலா நம்ம வாட்ச்ல இருக்கிற டயல்ஸ் ஹரிசாண்டலா தானே மூவ் ஆகும். அது மாதிரி நான் இப்போ ஈக்குவேட்டர்ல இருக்கும்போது எனக்கு ஹரிசாண்டலா மூவ் ஆகுது. அதுவே நான் போல்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு வெர்டிகலா வச்சேன் அப்படின்னா எனக்கு அந்த காம்பஸ் நீடில் வந்து எனக்கு வெர்டிகலாவும் கூட ரொட்டேட் ஆகும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் அங்கதான் என்டர் ஆகுது. போல்ல இருந்து வெளியே வந்து இன்னொரு போல்குள்ள ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன் will not be horizontal, அங்க வெர்டிகலா இருக்கும் நமக்கு. ஸோ இதுதான் 3 காம்பனன்ட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ தேர் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிகாஸ் ஆஃப் பூமினால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது வெளியே வர்றது எங்கன்னு பார்த்தா பூமியோட சவுத் போல் கிட்ட. the magnetic field lines of earth magnetic field come out of earth from Antarctica. எக்ஸாக்டா சவுத் போல் கிடையாது, கொஞ்சோண்டு தள்ளி from Antarctica. அங்க இருந்து they go back into earth through the Arctic area, Arctic region. அந்த இடத்துல they enter into earth. so இதனால தான் நான் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட எக்ஸ்டர்னல் மேக்னெட் தொங்க விடும்போது it comes to rest in north south direction. இப்போ 3 காம்பனன்ட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் என்னன்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னு. ஸோ வாட் இஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்? இப்போ எனக்கு 2 ஆக்சிஸ் இருக்கு. பூமிக்கு நான் 2 ஆக்சிஸ் போட முடியும். ஒன்னு அதோட ரொட்டேஷனல் நார்த் சவுத் ஆக்சிஸ், கரெக்டா? வித் ரெஸ்பெக்ட் டு அன் ஆக்சிஸ் நமக்கு பூமி சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ரொட்டேஷனுக்கு ஒரு நார்த் சவுத் ஆக்சிஸ் என்னால போட முடியும். அது இல்லாம மேக்னட்டிசம் வேற ஒரு ஆக்சிஸ்ல இருக்குன்னு சொன்னா, மேக்னட்டிசம் ஸ்லைட்டா வேற ஒரு ஆக்சிஸ்ல இருக்கா? சோ அப்போ அந்த ஆக்சிஸ்க்கு நான் இன்னொரு லைன் போடுறேன்னு வச்சுப்போம். சோ எனக்கு ஒரு ட்ரூ நார்த் சவுத் ரொட்டேஷனல் ஜியோகிராபிக்கல் ஆக்சிஸ் ஒண்ணு. அது இல்லாம மேக்னெட்டிக் நார்த் அண்ட் சவுத், அதுக்கு வேற ஒரு ஆக்சிஸ். சரிதானே? ஆக்சிஸ்னா என்ன? லைன், அவ்வளவுதான். இப்ப இந்த 2 லைன்ஸுக்கு நான் கரஸ்பாண்டிங்கா பிளேன்ஸ் ஒன்னு போட்டுக்கலாம்ல. சே எனக்கு இப்படி ஒரு லைன் இருக்கு அப்படின்னா அந்த லைனை நான் ஒரு பேப்பர்ல வைக்கிற மாதிரி வச்சுக்க முடியும் தானே என்னால. ரைட்? ஐ கேன் ஒரு லைனை தூக்கி என்னால ஒரு பேப்பர்ல வச்சுக்க முடியும். ஸோ இப்போ அந்த பேப்பரை தான் நான் பிளேன் அப்படின்னு ரெஃபர் பண்றேன். ரைட்? ஸோ அப்ப யோசிச்சு பாருங்களேன், என்னால இந்த லைனை எத்தனை பிளேன்ல ஹோல்ட் பண்ண முடியும்? 360 டிகிரில நான் அந்த பிளேனை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்ல. Say for example, இப்போ இதுதான் அந்த ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுப்போமா. அந்த ஆக்சிஸை தூக்கி நான் இந்த லைன்ல வைக்கிறேன். ரைட்? பட் இது ஒண்ணுதான் பாசிபிலிட்டியான்னு கேட்டா இல்ல. நான் இதை எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம். மீனிங் ஒரு லைன்ல எனக்கு 360 டிகிரி டைரக்ஷன்ல நான் எப்படி வேணாலும் ஒரு பிளேனை என்னால கொண்டு வர முடியும். ரைட் தானே? சோ அந்த மாதிரி என்னோட ஜியோகிராபிக்கல் ஆக்சிஸ்ல ஒரு பிளேன் ஒன்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி என்னோட மேக்னெட்டிக் ஆக்சிஸ் இருக்குல்ல, அதுல நான் ஒரு பிளேன் ஒன்னு போடுறேன்னு வச்சுப்போம். அந்த பிளேன் ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? அதனால வர்ற ஆங்கிள் அது ரெண்டுமே கண்டிப்பா பேரலல் கிடையாது. அது புரியுது இல்ல? ஏன்னா ஒன்னு குறுக்கால நெடுக்கால அப்படி போயிட்டு இருக்கும். இஃப் யூ கேன் see here, நார்த் இப்படி போகுது, இது மேக்னெட்டிக் மெரிடியன் இப்படி போகுது. ரைட்டா? சோ அப்ப அவங்க 2 பேருக்குள்ளார நான் பிளேன் ஒன்னு போடுறேன். இப்படிக்கா ஒரு பிளேன், இப்படிக்கா ஒரு பிளேன் போட்டேன்னா அது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு கட் ஆகும். ரைட்? சோ நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு ஆப்பிளை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆப்பிளோட சென்டர்ல ஒரு பிளேன், அது இல்லாம கிராஸா லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு நான் ஒரு பிளேன் ஒன்னு சொல்லுவேன். இப்ப அந்த 2 பிளேன்ஸுக்கு நடுவுல ஒரு ஆங்கிள் வருது பாத்தீங்களா? சோ அததான் நம்ம மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்றோம். இஃப் யூ கேன் see here, இங்க இந்த ஆக்சுவல் நார்த் எங்க இருக்குன்னா இதுல இருக்கு பாருங்க. சோ இதுதான் ஆக்சுவல் நார்த் அப்படின்னு வச்சுப்போம். இது ஒரு பிளேன். ரைட்? அது இல்லாம இப்ப மேக்னெட்டிக் மெரிடியன் எங்க இருக்குன்னு பார்த்தா இந்த ஆள இருக்கு பாருங்க. இப்போ இத அந்த புக்ல இருக்கிற 2 பேஜ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ. நான் இமேஜின் these two are 2 different pages from the book. அப்ப அந்த 2 பேஜுக்கு நடுவுல ஆங்கிள் இருக்கும்ல. ரைட்? சோ ஒன்னு
என்னோட மேக்னெட்டிக் ஜியோகிராபிக் நார்த் சவுத் மெரிடியன். ஜியோகிராபிக்கலா எர்த் ரொட்டேஷனல் ஆக்சிஸ்ல நான் ஒரு பிளேனை போடுறேன். தட் இஸ் திஸ். அதுல இருந்து அந்த ஆக்சிஸ்ல இருந்து மேக்னெட்டிக் போல்ஸ் எங்க இருக்கு? இதுதான் இது. அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்றோம். ரைட்? So the angle between the geographic meridian and the magnetic meridian. மெரிடியன்னா ஒன்றும் இல்லை, பிளேன். ஆக்சிஸ்ல போற ஒரு பிளேன் அப்படின்னு வச்சுப்போம். ரெண்டுமே ஒன்னா ஒட்டுக்கா இல்லை, ரெண்டும் ஒருத்தனும் ஒரு டைரக்ஷன்ல இருக்கான். ஸோ அதனால அது எனக்கு டிக்ளினேஷன் ஆங்கிள் அப்படின்னு வருது. ஸோ சிம்பிள், ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மெரிடியன் அண்ட் ஜியோகிராபிக் மெரிடியன். நார்த் சவுத் மேக்னெட்டிக் மெரிடியன், நார்த் சவுத் ஜியோகிராபிக் நார்த் சவுத் மெரிடியன் அண்ட் மேக்னெட்டிக் நார்த் சவுத் மெரிடியன். ஸோ அதுதான் எனக்கு ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷன். தீட்டா, ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷனுக்கு நம்ம தீட்டா அப்படின்னு யூஸ் பண்ணிப்போம். இதை 2 பேஜஸ் புக்ல இருக்கிற 2 பேஜ் மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட்? ஸோ ஒரு பேஜ் எங்க பாஸ் ஆகுது? எர்த்தோட சென்டர் ரொட்டேஷனல் ஆக்சிஸ்ல பாஸ் ஆகுது. அதே இன்னொரு பேஜ் எங்க எனக்கு பாஸ் ஆகுதுன்னா சென்டர்ல இல்லாம கொஞ்சம் லைட்டா நான் டில்ட் பண்ணி பாஸ் பண்றேன். அதான் ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷன். இப்போ அடுத்தது ஆங்கிள் ஆஃப் டிப் இல்ல இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ரிலேட்டிவா ஈஸி. இப்போ நான் தரையில உட்காந்துருக்கேன், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைனு அந்த தரையில எந்த ஆங்கிள் வந்து சொருவுது, தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இல்ல. அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல இருந்து பார்க்கும்போது அவன் எனக்கு பேரலா இருக்கானா, தரைக்கு பேரலா இருக்கானா, இல்ல தரைக்கு கிராஸா இருக்கானா, இல்ல தரைக்கு செங்குத்தா இருக்கானா, தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டிப் இல்ல இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சோர்ஸ் என்ன? இது ஈஸி. 2D அந்த டிக்ளினேஷனுக்கு தான் 3D விஷுவலைசேஷன். இது ரொம்ப சிம்பிள். ரைட்? இப்போ நார்த் போல்ல இது ஜியோகிராபிக் நார்த், எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி வருதா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி இருக்குன்னு சொன்னா, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி தான் இருக்கு. இப்போ லெட்ஸ் சே நம்ம ஒரு 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்து பார்ப்போம். இந்த பாயிண்ட்ல பார்த்தா பூமியோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க. திஸ் இஸ் தி சர்ஃபேஸ். ரைட்? இதுதான் என்னோட பூமியோட சர்ஃபேஸ். பட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எனக்கு எப்படி இருக்கு பாருங்க. திஸ் இஸ் தி ஃபீல்ட் லைன். கரெக்ட்டா? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் தான் டிக்ளினேஷன், சாரி இன்க்ளினேஷன் இல்ல டிப். இன்க்ளினேஷன் இல்ல டிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே நான் ஈக்குவேட்டர்ல எடுத்தேன்னா என்னோட பூமியோட சர்ஃபேஸ் இப்படி இருக்கு. ரைட்? பூமியோட சர்ஃபேஸ் இப்படி இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு லைனும் இப்படி தானே இருக்கு. பாருங்க, ரெண்டுமே அந்த இடத்துல எனக்கு பேரலா இருக்கு. சோ டிப் ஆங்கிள் இஸ் 0. ஈக்குவேட்டர்ஸ்ல டிப் ஆங்கிள் இஸ் 0. இதே போல்ஸ்ல எடுத்து பார்த்தா எக்ஸாக்ட்டா எனக்கு நார்த் போல்ல எடுத்து பார்ப்போமே. அதாவது நான் நார்த்னு சொல்றப்போ ஐ எம் ரெஃபரிங் டு ஜியோகிராபிக் நார்த். இப்படி இருக்குமா? நான் இங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து பார்க்கும்போது பூமியோட டான்ஜென்ட் இப்படி இருக்குமா? அதே மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எனக்கு இப்படி. ஸோ ஆங்கிள் 90 டிகிரி. ரைட்? ஸோ 0ல இருந்து 90 டிகிரி வரைக்கும் எனக்கு சேஞ்ச் ஆகும். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அப்படிங்கிறது நான் தரையில இருந்து பாக்குறேன்ப்பா, இப்போ ஃபீல்டு லைன் எவ்வளவு இன்க்ளைண்டா வந்து தரைக்குள்ளர போகுது. ஸோ தட் ரெஃபர்ஸ் டு ஆங்கிள் ஆஃப் இன்சுலேஷன். ஈக்குவேட்டர்ல 0, அதுவே எனக்கு போல்ஸ்ல 90 டிகிரி. இதை எப்படின்னு சொல்லலாம்? எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட நான் ஹரிசான்டலாவும் வெர்டிகலாவும் ரிசால்வ் பண்ணலாம் இல்லையா? I can resolve Earth's magnetic field. அதாவது this is horizontal direction. horizontal அப்படின்னு வச்சுப்போம். எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த இடத்துல இப்படி இருக்கு. கரெக்ட்டா? this is the direction of Earth's magnetic field. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, see here இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து பார்த்தேன்னா எனக்கு இப்படி வர்ற மாதிரி இருக்கும். சோ இந்த இடத்துல ஹரிசான்டலுக்கும் இங்கேக்கும் ஒரு டைரக்ஷன் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இங்க. Right? There is a direction between Earth's horizontal and the magnetic field. Right? இப்போ அந்த magnetic field I can resolve it into vertical as well as horizontal. Right? So இது total B. இதை நான் resolve பண்ணும்போது this is B cos theta. இது B sin theta. Right? B cos theta, B sin theta. So இது ரெண்டுத்தை வச்சு
அந்த angle, this theta is actually angle of dip. So dip என்ற angle தான் எனக்கு horizontal எவ்வளோ vertical எவ்வளோ அப்படிங்கிறத பிரிச்சு கொடுக்கிறது. அண்ட் நம்ம காம்பஸ் மேக்னெட்டிக் காம்பஸ் யூஸ் பண்றோம்ல, அதுக்கு நமக்கு தேவைப்படுற காம்பனன்ட் ஒன்லி ஹரிசாண்டல் காம்பனன்ட். ஏன்னா நம்ம பூமியோட சர்ஃபேஸ்ல தானே நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ வெர்டிக்கல் காம்பனன்ட் நமக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. ஹரிசாண்டல் காம்பனன்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் நேவிகேஷனல் பர்பசஸ். So angle of dip தான் will resolve the magnetic field into horizontal and vertical. இதுவும் will do one problem, உங்களுக்கு புரியும், don't worry. So horizontal component as always b cos theta, I. Vertical component b sin theta. Total Earth's magnetic field is b of bh square plus bv square. Okay, so ரெண்டு காம்பனன்ட், ஆக்சுவலா ரெண்டு இல்ல, மூணாவது அந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதுதான் நம்ம மூணாவது ரெஃபரன்ஸ் குவான்டிட்டி. ஸோ மொத்தமா பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டுல நம்ம பிராக்டிக்கலா நமக்கு யூஸ் ஆகிறது மூணு. ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷன், அதாவது நான் இருக்கிற இடத்துல, நான் இருக்கிற பாயிண்ட்ல எர்த்தோட மெரிடியனுக்கும் ஜியோகிராபிக் மெரிடியனுக்கும் எர்த்தோட நார்த் சவுத் ஆக்சிஸ்க்கும் மேக்னடிசத்தோட நார்த் சவுத் ஆக்சிஸுக்கும் எவ்வளோ ஆங்குலர் டிஃபரன்ஸ், அதுதான் ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷன். ரெண்டாவது, நான் இருக்கிற அதே இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹரிசாண்டலா இருக்கா, இன்க்ளைண்டா இருக்கா, இல்ல பர்பெண்டிகுலரா இருக்கா. ஸோ தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டிப் இல்ல இன்க்ளினேஷன். மூணாவது, வாட் இஸ் த ஆக்சுவல் மேக்னிடியூட், ஹரிசாண்டல் காம்பனண்டோட மேக்னிடியூட் எவ்வளோ. இது மூணை வச்சு தான் நேவிகேஷனல் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. ரைட். ஸோ எர்த்ஸ் மேக்னட்டிசம் முடிஞ்சிருச்சு. அண்ட் நியூட்ரல் பாயிண்ட், இது சும்மா லேப் எக்ஸ்பெரிமெண்டல் திங்கி. நியூட்ரல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தலாம் பாருங்க. நியூட்ரல் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் யூ மீன் பை நியூட்ரல் பாயிண்ட்? எனக்கு ஒரு மேக்னெட்டிக் நார்மல் மேக்னெட் இருக்கு, அதை நான் தொங்க விட்டுருக்கிறேன், ரைட், இல்ல ஒரு பேப்பர்ல வச்சிருக்கேன் மேக்னெட்டை. இப்போ எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளதான் அந்த மேக்னெட் இருக்கு. நான் எந்த ஒரு மேக்னெட்டை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் that is placed inside Earth's magnet. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள தானே இருக்கு. இப்போ இந்த பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்டராக்ட் பண்ணுமா இல்லையா? No, they will interact with each other. அப்ப அந்த இன்டராக்ஷனோட ரிசல்ட் ஒரு சில பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கும். ஏன்னா இன்டராக்ஷன் என்ன அர்த்தம்? வெக்டார் அடிஷன்ல என்னோட பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அது ரெண்டும் they will interact. இன்டராக்ஷன்னா என்ன அர்த்தம்? லிட்டரலி சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஒரு சில இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்ஸிமமா இருக்கும், ஒரு சில இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு மினிமமா இருக்கும். அப்போ மேக்ஸிமம் நம்ம என்ன சொல்லலாம்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் மேக்னெட் ஐ எம் யூசிங். மேக்ஸிமம் நான் ரெண்டுமே ஒன்னா எனக்கு சிங்க் ஆகணும். ஸோ அது நான் எவ்வளவு மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் வச்சிருக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் கிடைக்கும். பட் மினிமம் யோசிச்சு பாருங்களேன், 0, ரைட்? ஸோ அந்த மினிமம் 0 கிடையாது. ஐ கேன் டேக் இட் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். பட் இங்க மேக்னிடியூட் வைஸ் பார்க்கும்போது the minimum magnitude is 0. அந்த 0 ஃபீல்டு வர்றது தான் நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது நான் ஒரு மேக்னெட் யூஸ் பண்றேன், அந்த மேக்னெட்டுக்கும் எர்த்தோட மேக்னெட்டோட ஹரிசாண்டல் காம்பனன்ட்டுக்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கிற பாயிண்ட்ஸ், அதுதான் நியூட்ரல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட்? the points where the Earth's magnetic field, horizontal component and நான் யூஸ் பண்ற மேக்னெட்டோட காம்பனன்ட் ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருக்கு, அதுதான் நம்ம நியூட்ரல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு ரெண்டு கான்ஃபிகரேஷன்ஸ்ல பார்க்கலாம் நம்ம. ஆக்சியல், ஈக்வட்டோரியல். அந்த அளவுக்கு பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சியல், ரைட்? இப்போ இங்க என்னோட நார்த் போல் இங்க இருக்கு, சவுத் போல் இங்க இருக்கு. பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். வாட் வில் பி த டைரக்ஷன் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? ஒன் செகண்ட். எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இஃப் யூ சி, எர்த்தோட மேக்னெட்டிக் நார்த் போல் கீழே இருக்கு, எர்த்தோட மேக்னெட்டிக் சவுத் போல் மேல இருக்கு. கரெக்ட் தானே? மேக்னெட்டிக் நார்த் போல் கீழே இருக்கு, எர்த்தோட மேக்னெட்டிக் சவுத் போல் மேல இருக்கு. அப்ப எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தா, right? So these are Earth's magnetic field lines. Confuse ஆகிடுங்க. This is Earth. Blue color line represents Earth's magnetic field. இப்ப இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா எர்த்தோட ஃபீல்டு இப்படி இருக்கா, கீழே இருந்து மேல போகுதா?
நார்த்ல இருந்து சவுத் போகுது. இவனோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கணும்? இவனோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேல இருந்து கீழே வருதா? சோ டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், அங்க எனக்கு நெட் ஃபீல்டு 0 அப்படின்னு வந்து நிற்கும். சோ அதனால தான் இது ரெண்டுத்தையும் நம்ம நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ ஒரு நார்த் சவுத் ஆக்சிஸ்ல நான் ஒரு மேக்னெட்டை அலைன் பண்ணி வச்சிருக்கேன், நான் இந்த டைரக்ஷன்ல ஒரு மேக்னெட் அலைன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னும் போது இந்த மேக்னெட்டோட ஃபீல்டு லைன்ஸ் நார்த் டு சவுத் எனக்கு வரும். எர்த்தோட ஃபீல்டு லைன்ஸ் என்ன? திஸ் இஸ் லைக் ஆர்டிக், இது அண்டார்டிக். எர்த்தோட மேக்னெட்டிக் நார்த் வந்து நம்மளோட அண்டார்டிகா கிட்ட இருக்கு. ஸோ அண்டார்டிகால இருந்து எனக்கு ஒரு ஃபீல்டு லைன் போயிட்டு அது ரெண்டும் இந்த மேக்னெட்டோடது எர்த்தோடது ரெண்டும் அடிச்சுட்டு become 0 over here. இப்போ இது இங்க இதே மேக்னெட் எடுத்து நான் ரிவர்ஸ்ல திருப்பி வச்சிருக்கேன். இப்போ இது அலைன்ட் வித் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்ல, பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் இதே டைரக்ஷன்ல தானே இருக்கு. எர்த் எப்படி இருக்கு பாருங்க, ஒரு பெரிய பார் மேக்னெட், பூமியோட பார் மேக்னெட் நார்த் சவுத் நார்த் இப்படி தானே இருக்கு, ரைட்? எர்த்துக்குள்ளார இருக்கிற மேக்னெட் வந்து இந்த ஓரியன்டேஷன்ல தான் இருக்கு, ரைட்? சோ இங்க எப்படி எனக்கு நியூட்ரல் பாயிண்ட்ஸ் வரும்னா பாசிபிள். பூமியோட மேக்னெட் வந்து இப்படியே இருக்குன்னு வச்சுப்போம். அதே மாதிரி இங்கேயும் இப்போ இந்த பாயிண்ட செக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க as you can see பூமியோட சர்ஃபேஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இத நம்ம இப்படி சூப்பர்ஃபிஷியலா பார்க்கும்போது எனக்கு இப்படி இங்க இருந்து வெளியே வந்து இப்படி போற மாதிரி இருக்கும். if you can see இங்க இருந்து வெளியே வந்து சோ ஓவராலா இங்க பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க will be in this direction, இப்படி எனக்கு போற மாதிரி இருக்கும், ரைட்? ரைட். சோ அப்படி பார்க்கும்போது பூமியோட ஃபீல்ட் இங்க இந்த டைரக்ஷன்ல இருக்கு. திஸ் இஸ் சவுத் போல், ரைட்? அப்ப சவுத் போலோடது இப்படி உள்ள வரணுமா? இவங்கிட்ட இருக்கிற சவுத் போலோட உள்ள வரணும். சோ பூமி சவுத் ரெண்டும் ஒன்னோட ஒன்னு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். சோ you'll get two neutral points, ரைட்? ஒரு பார் மேக்னெட் எடுத்து நான் மேல நார்த் கீழே சவுத்ல வச்சேன் அப்படின்னா மேல நார்த் கீழே சவுத் அப்படின்னு வச்சேன்னா அவனோட ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்ஸ்ல எனக்கு நல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், நியூட்ரல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுவே நான் அவனோட சவுத் மேல நார்த் கீழே வச்சேன்னா அவனோட ஆக்சியல் பாயிண்ட்ஸ்ல எனக்கு நல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்ப இது எதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம் அப்படின்னா நான் சொன்னேன் 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ எர்த்தோட ஹரிசாண்டல் காம்பனன்ட்டை எப்படி கண்டுபிடிப்பீங்க பாருங்க. how will you calculate the horizontal component of earth's magnetic field? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணி டைரக்டா you will get the result. எப்படி அப்படின்னு பார்த்தா இங்க இந்த பாயிண்ட் இவன் கிட்ட இருந்து let's say at a distance r-ல இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பார் மேக்னெட்ல இருந்து r-ங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஈக்குவட்டோரியல் பாயிண்ட். சோ இந்த பாயிண்ட்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன? if you see இந்த பாயிண்ட்ல இருக்கிறது b is equal to mu naught by 4 pi m by r cube, கரெக்டா? ஏன்னா ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் mu naught by 4 pi m by r cube. இதுதான் இந்த இடத்துல ஹரிசாண்டல் காம்பனன்ட், ரைட்? ஏன்னா இந்த மேக்னெட்டோட m எனக்கு தெரியும்ல, மேனுஃபேக்சரர் ஆல்ரெடி கொடுத்துருவான். இந்த பார் மேக்னெட்டோட m வேல்யூ எனக்கு தெரியும், நான் இந்த பாயிண்ட் ஆல்ரெடி மெஷர் பண்ணிக்கலாம். சோ இந்த பாயிண்ட்ல எனக்கு நல் பாயிண்ட் இங்க வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவோ அதுக்கு எக்ஸாக்ட் ஈக்குவலண்டான ஃபீல்டை இவன் ப்ரொடியூஸ் பண்றான். அப்ப இவனோட ஃபீல்ட் அங்க இஸ் ஈக்குவலன்ட் டு எர்த்ஸ் ஹரிசாண்டல் ஃபீல்ட். சிம்பிள். சேம் ஸ்டோரி இங்கேயும். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கலாம், r அப்படின்னு எடுத்துப்போம். ஆக்சியல்ல r. சோ அப்ப இங்க b is equal to mu naught by 4 pi 2m by r cube which is equal to bh. So இந்த இடத்துல இருக்கிற horizontal component is இவனோட axial component 2m by r cube, right? இதுதான் equal to neutral points, right? I think that is enough. இப்போ next component க்கு போவோமா? so ரெண்டு பார்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு நமக்கு. ஒரு பெர்மனன்ட் மேக்னெட், அதாவது ஒரு ப்ராப்பர் பெர்மனன்ட் பார் மேக்னெட்ஸ், அதோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. போல் ஸ்ட்ரென்த், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியல், டார்க்,
பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தாச்சு. அடுத்தது எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு. டிக்ளினேஷன், டிப், ஹரிசான்டல் காம்பனன்ட். ஸோ நியூட்ரல் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே சேம். அந்த செகண்ட் கேட்டகரி முடிச்சாச்சு. இப்போ கடைசி பார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மெட்டீரியலையும் இந்த 3த்துல ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள்ளார கொண்டு வந்துடலாம். 3த்துல ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள்ளார நம்மளால எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியும். அந்த 3 கேட்டகரி என்னன்னா டயாமேக்னெட்டிக், பாராமேக்னெட்டிக் அண்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ ஒன்னொன்னுத்தையும் டீட்டெயிலாக பார்த்துலாம் பாருங்க. அதுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி ஒரு சில டேர்ம்ஸை பார்த்துட்டா பெட்டர். வில் டூ ஒன் திங். அந்த டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன் கவனிங்க. இப்போ ஒரு ஜெனரல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, பி ஸ்பேஸ்ல எனக்கு ஒரு ஜெனரல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை யார் யார் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு பார்த்தோமா? ஒன்னு ஒரு எக்ஸ்டர்னல் கரண்ட்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இன்னொன்னு அந்த மெட்டீரியல்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேன் பி கிரியேட்டட் இன் 2 different ways. ஒன்னு அந்த மெட்டீரியலோட மேக்னெட்டிசம், இன்னொன்னு எக்ஸ்டர்னல் கரண்ட் அதனால வர்ற மேக்னெட்டிசம். Sec people. ஸோ இப்போ என்ன சொல்றது, எக்ஸ்டர்னல் கரண்ட்னால வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது இல்லாம அந்த மெட்டீரியலுக்குள்ளேயே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் உருவாகும். ரைட்? ஸோ இதுதான் ஜெனரலா மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குறதுக்கு 2 different மெத்தடாலஜிஸ். ஸோ இதை நம்ம எப்படி மேத்தமேட்டிக்கலா எழுதலாம்? B is equal to B0 plus BM அப்படின்னு சொல்லலாமா? இதுல Bங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்றது? டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். B0 அப்படிங்கிறது நான் எக்ஸ்டர்னலா ஒரு கரண்ட், அந்த கரண்ட்னால உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு வச்சுப்போம். இப்போ இந்த BM அப்படின்றது அந்த மெட்டீரியல்னால உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த BM பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒரு மெட்டீரியலுக்குள்ளார எனக்கு உருவாகிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை நம்ம எப்படி குவான்டிஃபை பண்றது? ஃபர்ஸ்ட் அந்த மெட்டீரியலுக்குள்ளார எதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது அப்படின்றத பார்க்கணும். Again, திருப்பி we are going back to electrostatics. அங்க போலரைசேஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று பார்த்தோம். ஞாபகம் இருக்கா பசங்களா? போலரைசேஷன் வெக்டார் இல்ல போலரைசேஷன் அப்படின்னு ஒரு டைஎலக்ட்ரிக்கை தூக்கி நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளார வைக்கும் போது அது போலரைஸ் ஆகுது. அதுதான் நம்ம போலரைசேஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க நான் ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை தூக்கி எக்ஸ்டர்னல் மீடியத்துக்குள்ளார வைக்கிறேன். நான் ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை தூக்கி ஒரு மீடியத்துக்குள்ளார வைக்கிறேன், ஃபீல்டுக்குள்ளார வைக்கும் போது அந்த மீடியம் மேக்னடைஸ் ஆகுது இல்ல, மேக்னடைஸ் ஆகுது. நார்மலா இருக்கிற ஒரு இரும்பு ஒரு மேக்னெட்டை டச் பண்ணும் போது அது மேக்னடைஸ் ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ அதைத்தான் நம்ம மேக்னடைசேஷன் வெக்டார் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு 2 பேர் இருக்கு. ஒன்னு இட்ஸ் கால்ட் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். Intensity of magnetization. Intensity of magnetization அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிள். intensity of magnetization is ஒரு சில இடத்துல I என்ற ஆல்பபெட் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல M ன்னு சொல்லுவாங்க. again நான் திருப்பி சொல்றேன், do not get confused with the alphabets. இப்போ intensity of magnetization என்னன்னா magnetic moment per unit volume. நமக்கு அந்த இடத்துல போலரைசேஷன் ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் per unit volume. அதாவது நான் வச்சிருக்கிற ஒரு மெட்டீரியல்ல given வால்யூமுக்கு எனக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் உருவாகுது. சேம் லாஜிக். given மெட்டீரியல் அந்த given வால்யூம் அந்த சைஸ்ல எனக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் மொமெண்ட் உருவாகுது. தட் இஸ் மேக்னடைசேஷன். அந்த பேர்ல இருந்தே பாருங்களா, மேக்னடைசேஷன் அப்படின்னா the extent to which the material is magnetized. அதுதான் மேக்னடைசேஷன். எந்த அளவுக்கு அவன் மேக்னடைஸ் ஆகுறான், இததான் நம்ம மேக்னடைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்? அதோட ஃபார்முலா
m. Intensity of magnetization is mu by v. Mu என்னது? Magnetic moment. Mu is intensity of magnetization. அதான் நம்ம m அப்படின்னு எடுத்துக்கலாம். Mu is moment and v ங்கிறது volume. Right, so magnetic moment into volume. இதுதான் intensity of magnetization. இப்ப யூனிட்ஸ் என்ன வரும் பாருங்க. இந்த mu ஓட யூனிட் என்ன ஞாபகம் இருக்கா? மேக்னெட்டிசம்ல யூனிட் மறந்து போச்சுன்னா நம்ம கரண்ட்டுக்கு போலாம். எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு காயில்ல போயிட்டு இருக்கு. mu ஓட யூனிட்ஸ் என்ன? ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். I into A, current into area. So ampere meter square. Right? Volume meter cube. So இவனோட யூனிட் என்ன வரும் பாருங்க. ஆம்பியர் per meter வருமா? So ampere meter square divided by meter cube. So square வந்து கேன்சல் ஆச்சுனா ampere per meter அப்படினு வரும். So intensity of magnetization ampere per meter. No basic formula. Right? இப்போ இத நம்ம வேற மாதிரி கூட சொல்லலாம். என்ன அப்படினா see here. இப்போ இந்த intensity of magnetization m is equal to இந்த mu அப்படினா என்ன அர்த்தம்? Magnetic dipole momenta. So pole strength into the distance between the poles. எழுதிக்கலாமா? Divided by volume னா என்ன? Area into length. Correct தானே? Pole strength into the length of the bar magnet. Distance between the two poles. Divided by area into length. இப்போ cancel பண்ணா உங்களுக்கு என்ன வருது பாருங்க? Magnet intensity of magnetization by area அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ரைட், இது ரெண்டுமே மீன் பண்றது ஒண்ணுதான். போல் ஸ்ட்ரென்த் பை ஏரியா, அதாவது ஒரு பார் மேக்னெட்டோட ஏரியால எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த போல். நோ திஸ் இஸ் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இப்போ நம்ம இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? வாட் இஸ் எம் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆக முடியும் அதை தான் குவான்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டூ வேஸ். யூனிட் வால்யூமுக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் மொமெண்ட், யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியாக்கு எனக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த். இது ரெண்டுமே ரெஃபர்ஸ் டு இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ரைட், இப்போ அந்த மீடியம்குள்ளார வருது இல்லையா மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த மீடியம்குள்ளார இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் எம். ரைட், ஸோ அந்த மீடியம்குள்ளார இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மேக்னடைசேஷன். யோசிச்சு பாருங்க, அது ஸ்ட்ராங்கா மேக்னடைஸ் ஆச்சுன்னா அவன்கிட்ட ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இருந்ததுன்னா அதனால ஃபீல்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. ஆப்வியஸ்லி இட்ஸ் a direct proportional relationship. அந்த bm is directly proportional to m அப்படின்னு சொல்லிக்கலாமா? பின்னாடி பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற bm is directly proportional to m. இப்போ bm is directly proportional to m. proportionality remove பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற கான்ஸ்டன்ட் என்ன? mu naught into m. right, so obviously magnetismல நமக்கு இருக்கிற கான்ஸ்டன்ட் permeability. right, again permeability. so bm is mu naught into m. so இப்போ இந்த பார்ட்ட நம்ம கண்டுபிடிச்சாச்சு. bm is mu naught into m. right, இப்போ first part b naught. one second. b naught. இப்போ அடுத்தது நம்ம இந்த b naught அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்டர்னல் நான் ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணி அதை வச்சு அங்க எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்றேன், தட் இஸ் b naught இல்லையா? bm அப்படிங்கிறது அந்த மெட்டீரியல்குள்ள வர்றது. எக்ஸ்டர்னலா நான் ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணி அங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றேன், அதுதான் b naught. இப்போ இங்க ஒரு சின்ன டெக்னிக்கல் டேர்ம் b naught அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதை கிரியேட் பண்றதுக்கு நான் ஒரு கரண்ட்டை வச்சு ஒன்னு உருவாக்குறேன்ல, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இப்ப அடுத்தது மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதாவது we use the alphabet h. h எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நான் கொடுக்கிற கரண்ட்னால எனக்கு எவ்வளவு ஃபீல்டு ஜெனரேட் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம h அப்படின்ற ஒரு ஆல்பபெட் யூஸ் பண்ணுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படி இல்லைன்னா
மேக்னடைசிங் ஃபீல்ட். அந்த எதுவுமே இல்லாத ஒரு எம்டி ஸ்பேஸ்ல நான் ஒரு கரண்ட்டை வச்சு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்க ட்ரை பண்றேன். ஸோ இது முடிஞ்சிருச்சா? ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இஸ் லைக் த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது இந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும். இங்க இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இது வேற, இது மேக்னடைசிங் ஃபீல்டு. அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி இப்படியும் சொல்லலாம். மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி இப்படியும் நம்ம சொல்லலாம். இப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இருக்கு இல்லையா, B0 அப்படின்ற ஃபீல்டு இருக்கு இல்லையா, that is directly proportional to H. B0 is directly proportional to H. இந்த குடுக்குற நான் எக்ஸ்டர்னலா இந்த ஃபீல்டை உருவாக்குறதுக்கு நான் எவ்வளவு எஃபர்ட் போடுறேனோ அதுக்கு டைரக்ட்லா ப்ரொபோர்ஷனலா தானே எனக்கு இந்த ஃபீல்டு இருக்கும். ஸோ H அப்படிங்கிறது நான் நிறைய ஃபீல்டு வச்சேன். If I give a very high value of H, எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான B0 கிடைக்கும். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இங்கேயும் இந்த ப்ரொபோர்ஷனல் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற கான்ஸ்டன்ட் இஸ் μ0. ஏன்னா மேக்னெட்டிசம் அகைன் கான்ஸ்டன்ட் எதுவுமே கிடையாது. ரைட்? ஸோ அப்போ இந்த எம்முக்கும் ஹெச்சுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், எம் அப்படின்னா மெட்டீரியல் குள்ளற, இங்க ஹெச் அப்படின்னா எனக்கு மெட்டீரியல்லாம் எதுவுமே இல்லை, ஒரு எம்டி ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குறதுக்கு நான் கொடுக்கிற கரண்ட், அதுல இருந்து வர சோர்ஸ், அதுதான் H அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்னடைசிங் ஃபீல்டு, மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. அந்த இன்டென்சிட்டின்ற வார்த்தை எங்க வருதுன்னு நீங்க பார்க்கணும். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படிங்கிறது வேற, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்றது வேற, மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது வேற. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்னா எனக்கு எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆயிருக்கு அப்படின்றது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். அதுவே நான் கொடுக்கிற எஃபர்ட் எவ்வளவு, இது வந்து கான்சிக்வன்ஸ், இது எனக்கு ரிசல்ட். நான் கொடுக்கிறது எவ்வளவு இன்டென்சிட்டி, நான் எவ்வளவு எஃபர்ட் போடுறேன், தட் இஸ் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. அதை பொறுத்து தான் எனக்கு B0 அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டே அதை பொறுத்து தான் உருவாகும். ரைட்? இப்ப டோட்டல் ஃபீல்டு நமக்கு என்ன வருது? டோட்டல் ஃபீல்ட் B is equal to எக்ஸ்டர்னலா நான் உருவாக்குனது பிளஸ் அந்த மெட்டீரியல்குள்ளார எனக்கு உருவானது. ரைட் தானே? எக்ஸ்டர்னலா உருவாக்குனது மெட்டீரியல்குள்ளார எனக்கு உருவானது, அது ரெண்டு சேர்த்து தான். இப்போ இதுல உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகலனா யூ கேன் ரிமெம்பர் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். நம்ம ஒரு சொலினாய்டுக்கு ஃபார்ம் என்ன பசங்களா, சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன வரும் பாருங்க, B0 is equal to μ0 n to I. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஸோ ஜெனரல் ஃபார்முலா B0 is equal to μ0 into H. இங்கிட்ட B0 is equal to μ0 into Ni. நம்ம என்ன சொல்லலாம், Ni is equal to H சொல்லலாமா? இப்போ அந்த Hங்கிறது எதை குறிக்குதுங்க? N represents number of turns per unit length, I represents current. So ampere per meter. என்னன்னா நான் எவ்வளோ எஃபர்ட் கரண்ட் கொடுக்குறேன் அதை டிபெண்ட் பண்ணி தான் B0 இருக்கும். ஸோ தட் இஸ் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. நான் எவ்வளோ இன்டென்சிட்டியை கொடுத்து நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்க ட்ரை பண்றேன். தட் இஸ் H. Hங்கிறது நான் திருப்பி சொல்றேன், கரண்ட், நான் கொடுக்கிற காஸ், நான் கொடுக்கிற எஃபர்ட், நான் எவ்வளவு வேலை பார்க்கிறேன், நான் எவ்வளவு முயற்சி பண்றேன், தட் இஸ் H, மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. ரைட்? ஷார்ட்டா ஒரு சில இடத்துல அதை மேக்னடைசிங் ஃபீல்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அவன் தான் மேக்னடைஸ் பண்றான். ஸோ மேக்னடைசிங் ஃபீல்ட். ஸோ காஸ், அந்த டிஃபரன்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Hங்கிறது என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட்டா, யூ கேன் ரிமெம்பர் திஸ் இஸ் ஸ்பெசிபிக் கேஸ். ரைட்? இந்த ஒரு சொலினாய்டுன்ற ஸ்பெசிபிக் கேஸுக்கு சோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் கரண்ட். ஸோ N into I இது தனியா வச்சிடலாம். ஸோ இப்போ அந்த எக்ஸ்டர்னலா கொடுக்கிற கரண்ட்னால வர்றது பிளஸ் அந்த மெட்டீரியல்குள்ளார இருக்கிற மேக்னெட்டிக் மொமெண்ட் அதனால வர்றது. இப்ப இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியா ஃபார்முலா வச்சிருக்கோமா? B0 அதுக்கு பதிலு μ0 into H போட்டுக்கலாம்.
So B is equal to mu naught into H plus Bm. என்ன வச்சிருந்தோம் நம்ம? Where is it? Mu naught into M. So Bm is mu naught into M. அப்போ mu naught நான் காமனா வெளிய எடுத்தா H plus M. அது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டு பேர் எனக்கு கொடுப்பாங்க. ஒன்னு நான் கொடுக்கிற கரண்ட்னால H is equal to Ni. இன்னொன்னு அந்த மெட்டீரியல் குள்ளார இருக்கிற மேக்னெட்டிக் மொமெண்ட்னால. ஒருவேளை நான் அந்த மெட்டீரியலே வைக்கல, வெறும் காத்துல இல்ல வேக்யூம்ல நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்றேன், இந்த டேர்ம் போயிடும். ரைட், திஸ் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் அ மெட்டீரியல் மீடியம். திருப்பி சொல்றேன், மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது வேக்யூம்லயும் இருக்கும், மீடியத்துக்குள்ளரையும் இருக்கும். சோ நான் மீடியம் வச்சிருந்தா mu naught H plus M. இந்த M எடுத்துட்டு நான் வெறும் ஏர் ஆர் வேக்யூம்ல மட்டும் வேணும்னா B is equal to mu naught into H. அவ்வளவுதான், சிம்பிள். புரிஞ்சு போச்சா? இதுக்கு அடுத்து இன்னும் முடியல. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன அப்படின்னு பாருங்களேன். Hங்கிறது என்ன? மேக்னடைசிங் ஃபீல்டு சோர்ஸ். Mங்கிறது என்ன? இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். அதாவது எனக்கு வர்ற ரிசல்ட். ரைட், இதுதான் நான் கொடுக்கிற சோர்ஸ், இதுதான் எனக்கு வர்ற ரிசல்ட். இப்ப இவங்களோட ரேஷியோ என்ன தெரியுமா? இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரேஷியோ இருக்கு. அது என்னன்னு பார்த்தா மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி என்ன அப்படின்னா, எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி பை இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ரைட், நான் கொடுக்கிற எஃபர்ட்டுக்கு எனக்கு எவ்வளவு ரிசல்ட் வருது, அதுதான் சசப்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரைட், சசப்டிபிலிட்டி அப்படின்னா அந்த பேருக்கான அர்த்தம் என்ன பாருங்களேன். லிட்ரல் மீனிங் இஸ் சசப்டிபிலிட்டி. அப்படின்னா இல்லை, அந்த அளவுக்கு அர்த்தம் எனக்கு சொல்ல தெரியல. சசப்டிபிள் அப்படின்றதுக்கு மீனிங் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஸோ எந்த அளவுக்கு ஈஸியா என்னால ஒரு மீடியத்தை மேக்னடைஸ் பண்ண முடியும், நான் கொடுக்கிற சோர்ஸுக்கு எந்த அளவுக்கு ஈஸியா ஒரு மீடியத்தை மேக்னடைஸ் பண்ண முடியும், அதுதான் சசப்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். So how easy it is for a given medium to become magnetized. Susceptibility. So ratio of இங்க இருங்கல, பேரே கன்ஃபியூஸ் ஆகுது, 1 second. Intensity of magnetization to magnetic field intensity, that is susceptibility. Right? இப்போ இத நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன? எனக்கு ஓவரால் இது ஒரு ஃபார்முலா. டோட்டல் ஃபீல்ட் என்ன? எக்ஸ்டர்னல் பிளஸ் இன்டர்னல். நான் கொடுக்கிற எக்ஸ்டர்னல் கரண்ட் அதனால ஒண்ணு, அது இல்லாம அந்த மீடியம்குள்ளர வர்ற மேக்னடைசேஷன்னால ஒண்ணு. இப்ப அது ரெண்டுத்துக்கான ரேஷியோ சசப்டிபிலிட்டி வந்துருச்சு. இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம்? as you can see, psi susceptibility into H is equal to M. இப்ப இந்த M தூக்கி நான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? நான் M சப்ஸ்டிடியூட் பண்ணா B is equal to mu naught into H plus M. அதுக்கு பதிலு psi into H சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா? சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்ல. இப்போ இந்த H வெளிய எடுத்துடலாம். So B is equal to mu naught into H into 1 plus psi. சொல்லிக்கலாமா? B is equal to mu naught into 1 plus psi. Right? So அப்ப அந்த mu naught into H அது என்ன நம்ம வச்சிருந்தோம்? B naught. So mu naught into H is B naught. So B is equal to B naught into 1 plus psi. Right? இப்போ இதோட பேசிக் இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது பாருங்களா? 1 plus psi அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம்? What is 1 plus psi? Simple relationship. 1 plus psi அப்படிங்கறத now we can give it a new name, relative permeability, mu r. இவன் பாருங்க, இவனுக்கு பேரு தான் mu into r. Right? So B is equal to B naught into mu r. So relative permeability அப்படின்னு சொல்லி வந்து முடிப்போம். அவ்வளவுதான். So இந்த ஃபார்முலா நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரி வரும். relative permittivity இங்க relative permeability, but there is a conceptual difference.
அது கம்ப்ளீட்டா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இது மேக்னட்டிசம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இதெல்லாம் புரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த பேரா டயா ஃபெர்ரோ அது ஏன் அதெல்லாம் அப்படி அப்படி இருக்குது, அந்த பேரா ஏன் அப்படி இருக்குது, டயா ஏன் அப்படி இருக்குது, ஃபெர்ரோ ஏன் அப்படி இருக்குது அப்படின்றத இதை பேஸ் பண்ணி தான் புரியும். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு தேர் ஆர் அ டீசன்ட் சான்ஸ். ஸோ ஓவராலா அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி ஒரு தடவை ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீகேப். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன்னா என்ன? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், மேக்னெட்டிக் மொமெண்ட் per யூனிட் வால்யூம். அதாவது இங்க நான் எஃபெக்ட பத்தி பேசுறேன். மேக்னடைசேஷன் அப்படின்னா எவ்வளோ மேக்னடைஸ் ஆயிருக்கு given வால்யூமுக்கு, that is intensity of magnetization. ஃபார்முலா என்ன? Magnetization intensity of magnetization is magnetic moment per unit volume, right? m முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு மீடியம் குள்ளார எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட அந்த மீடியம் ஜெனரேட் பண்ணுது, that depends on intensity of magnetization. ஸோ ஒரு மீடியம் நல்லா ஸ்ட்ராங்கா, ஒரு பார் மேக்னெட் எடுத்துப்போம், அந்த பார் மேக்னெட்டுக்குள்ளார ஒரு இரும்பு மேக்னெட், அந்த மேக்னெட்டுக்குள்ளார எவ்வளோ மொமெண்ட் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ மேக்னடைசேஷன் ஜாஸ்தியா இருக்கும். எவ்வளோ மேக்னடைசேஷன் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அவன் மேக்னெட்டிக் ஃபீல்ட ஜாஸ்தியா கொடுப்பான். காமன் சென்ஸ், ரைட்? ஸோ magnetic field in a medium is mu naught into magnetization. இப்போ next part, external currentனால வர்றது. இப்போ நம்ம ஒரு permanent magnets, இது deals about permanent magnets. இப்போ நான் ஒரு electromagnet currentனால வர்ற பார்ட்ட பார்க்கிறேன். ஸோ அப்போ ஒரு கரண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு ஏர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்கா வருமா? ஸ்பேஸ்ல ஒரு ரீஜன்ல எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும்னா அதை கிரியேட் பண்றதுக்கு நான் ஒரு ஸ்ட்ராங்கான கரண்ட் கொடுக்கணும். ஸோ B naught is proportional to that H. Hக்கு பேர் தான் மேக்னெட்டிசிங் ஃபீல்ட் இல்ல மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. அதாவது எந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் போடுறேன் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்றதுக்கு. ஸோ மேக்னெடைசிங் ஃபீல்ட் இல்ல மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இன்டென்சிட்டி பின்னாடி வரும், போன டேர்ம்ல இன்டென்சிட்டி முன்னாடி வரும், ரைட்? ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு மியூ நாட் கான்ஸ்டன்ட் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஹெச்ங்கிறது உங்களுக்கு என்னன்னு புரியறதுக்காக. ஒரு நார்மல் சாலினாய்டு எடுத்துக்கிட்டோம்னா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் மியூ நாட் NI, மியூ நாட் NI. ஸோ கம்பேர் பண்ணும்போது H is equal to NI. ஸோ ஹெச்ங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் இன்டு கரண்ட் ஃபார் அ சாலினாய்டு. இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணலாமா? ஸோ டோட்டலா ஒரு ரீஜன்ல நான் ஒரு வேக்யூம், அங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சிருக்கேன் டியூ டு அ கரண்ட், அந்த ஸ்பேஸ்ல ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ எனக்கு டோட்டல் ஃபீல்டு டியூ டு போத் த ஃபேக்டர்ஸ், ரெண்டுத்தினால சேர்த்து எனக்கு ஃபீல்டு வரும். ஸோ B நாட்டோட வேல்யூ மியூ நாட் இன்டூ H, BM ஓடது போன பேஜ்ல டெரிவேஷன் மியூ நாட் இன்டூ M தூக்கி போட்டாச்சு. மியூ நாட்டை காமனா வெளியே எடுத்தாச்சா? இப்போ H and M இவங்கள என்ன பண்றது? Hங்கிறது காஸ், நான் கொடுக்கிற எஃபர்ட், M அவுட்புட், இன்புட் அவுட்புட்னு வச்சுப்போம். நான் கொடுக்கிற இன்புட் தான் H, எனக்கு வெளியே வர்ற அவுட்புட் தான் M. ஸோ Hங்கிறது இன்புட், வெளியே வர்றது அவுட்புட். அது ரெண்டுத்தோட ரேஷியோ தான் சசெப்டிபிலிட்டி. Susceptibility is intensity of magnetization divided by magnetic field intensity. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமா? H இந்த பக்கம் வச்சா ஸோ M தூக்கி இங்கிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். M க்கு பதில் psi into H. H காமனா வெளியே எடுத்தாச்சு, மியூ நாட் into H. ஸோ அந்த மியூ நாட் into H ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ B நாட்டை போட்டு into 1 plus psi. இந்த 1 plus psi இருக்கு இல்லையா, அதுக்கு ஷார்ட் நேம் relative permeability. அவ்வளவுதான். ஸோ 1 plus psi becomes relative permeability. So total magnetic field, air or vacuum into relative permeability. அவ்வளவுதான் பசங்களா. ஸோ அந்த ஃபார்முலாஸ் ஐ நோ கொஞ்சம் கன்ஃபியூசிங், பட் ஒரு 4-5 தடவை திருப்பி படிச்சீங்கன்னா கிளியர் ஆயிடும். ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமா இந்த சசெப்டிபிலிட்டி அண்ட் ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி, அதை வச்சுதான் நம்ம பேரா டயா ஃபெர்ரோ எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்க போறோம், ரைட்? சசெப்டிபிலிட்டி அண்ட் ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி. வேற ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? நோ, ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் டன்.
All right, done. இப்போ மெட்டீரியல்ஸ்க்கு போயிடலாமா? So first, diamagnetic materials. So diamagnetic materialsனா என்ன? And இங்க மொதல் பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, diamagnetism அப்படின்ற கான்செப்ட் இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸுக்கும் இருக்கும். That is a universal property. But paramagnetism அந்த மெட்டீரியல்ஸ்குள்ளர paramagnetic மெட்டீரியல்ஸ்குள்ளர அந்த diamagnetismன்றது ரொம்ப கொஞ்சோண்டு இருக்கும். But para is like much bigger அப்படின்றதுனால it will overcome dia. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்? ரெண்டு attractive force வாய்ப்பு இருக்கா? யோசிச்சு பாருங்க. Can there be a force of attraction between two electrons? Technically, yes. எப்படின்னா mass. அவங்க ரெண்டு பேருக்கும் mass அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? So because of the property of mass, the two electrons can attract each other. ஆனா அவங்களுக்கு நடுவுல இருக்கிற சார்ஜ்னால repulsive force is like so much bigger. ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அந்த attractive force எனக்கு மாஸ்க் ஆயிடுது. சேம் லாஜிக் தான். Okay. Sorry for the background noise பசங்களா. The same logic தான் இங்கேயும். So diamagnetism அப்படின்றது it's a property for all the materials. ஆனா paramagnetism and ferromagnetism இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த diamagnetism the concept அது மாஸ்க் பண்ணி விட்டுரும். That's it. இப்போ what is diamagnetism? Weakly repelled. இதை நம்ம ரியல் வேர்ல்ட்ல பார்க்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இட்ஸ் so weak. ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலை தூக்கி நான் ஒரு மேக்னெட் பக்கத்துல வைக்கிறேன் அப்படின்னா இட் வில் ரிப்பல். ஒரு மேக்னெட்டுங்கிறது இப்போ ஒரு இரும்பு எடுத்துப்போமே, பென், அயன் பென், இரும்பு. இதை நான் ஒரு மேக்னெட் கிட்ட கொண்டு போனா நார்த் போலா இருந்தாலும் சரி, சவுத் போலா இருந்தாலும் சரி, ரைட், நார்த் அண்ட் சவுத் ரெண்டுத்தையும் அட்ராக்ட் தான் பண்ணும். ஸோ ஒரு நார்மல் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னா இட்ஸ் ஐதர் ஃபெர்ரோ ஆர் பேரா. ஃபெர்ரோ தான் நம்ம மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். அதை மேக்னெட் பக்கத்துல கொண்டு போகும்போது the material will be attracted. அதுவே டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலை நான் ஒரு மேக்னெட் பக்கத்துல கொண்டு போனா it will be repelled. தள்ளி தான் விடுவான். ரைட்? So that is an important distinction. பேராக்கும் ஃபெர்ரோக்கும் it will be attracted. டயாமேக்னெட்டிசம்க்கு it will be repelled. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா susceptibility is less than 0. less than 1 கிடையாது, less than 0. So what do you mean? Negative. நெகட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சசப்டிபிலிட்டியோட ரேஷியோ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் டிவைடட் பை மேக்னெட்டிக் ஃபீல்ட் m by h பார்த்தோமா? சசப்டிபிலிட்டி இஸ் m by h பார்த்தோமா? எனக்கு இங்க இந்த mன்றது ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேக்னடைஸ் ஆகும். நான் இருக்கிற ஃபீல்ட் இல்லாம அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல. சோ சசப்டிபிலிட்டி will be நெகட்டிவ். ஒரு டைரக்ஷன்ல மேக்னடைஸ் ஆகுடா அப்படின்னு ஃபீல்ட் கொடுத்தா அவன் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எனக்கு மேக்னடைஸ் ஆகும். So that is why susceptibility is negative. மீதி para and ferro க்கு positive. Diamagnetism க்கு susceptibility is negative. Now example copper, bismuth, silver and so on. And அந்த susceptibility இருக்கு இல்லையா, that is independent of temperature. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பசங்க. டெம்பரேச்சருக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. para and ferro இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல்ஸை ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். பட் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் நோ. ஸோ தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டெம்பரேச்சர், அதை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ரைட்? ஸோ இது பேசிக் டயாமேக்னெட்டிசம். இப்போ இதை மைண்ட்ல வச்சுட்டு அப்படியே பேராமேக்னெட்டிசம் பாருங்க. வீக்லி அட்ராக்டட், வீக்லி ரிப்பல்ட், இங்க வீக்லி அட்ராக்டட். ஸோ எக்ஸாம்பிள் அலுமினியம், பிளாட்டினம், வெரி வீக் அட்ராக்ஷன். ஆக்சுவலா அலுமினியத்தை நீங்க மேக்னெட் பக்கத்துல கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ஷன் ஒன்னு இருக்கவே இருக்காது, உங்களால ஃபீலே பண்ண முடியாது. பட் இட் மைல்டான அட்ராக்ஷன் இருக்கும், பட் உங்களால அதை ஃபீல் பண்ண முடியாது. இட் வில் பி சோ ஸ்மால், மேக்னெட்டிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ரைட்? அண்ட் சசப்டபிலிட்டி கிரேட்டர் than 0, பாசிட்டிவ் ரொம்ப கம்மியா இருக்கும், ஸ்லைட்லி பாசிட்டிவ். இங்க 0 விட கொஞ்சம் கம்மி, லெட்ஸ் சே -0. ரைட்? இங்க 0 விட கொஞ்சம் பெருசு, +0 அப்படி இருக்கும்.
and susceptibility is inversely proportional to temperature. அப்படின்னா susceptibility னா same formula. It's inversely proportional to temperature. Now let's just look at this. Susceptibility is m/h. வெளிய இருக்கிறது நான் கொடுக்கிற சப்ளை, அதை விட்டுறலாம். intensity of magnetization தான் நான் susceptibility அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் அதிகப்படுத்த அந்த உள்ள இருக்கிற மேக்னடைசேஷன் குறைஞ்சிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா தெர்மல் அஜிடேஷன். நான் ஹீட் பண்ண உள்ளர இருக்கிற எனக்கு அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் மேக்னட்டிசமுக்கு யார் கண்ட்ரிபியூட் பண்றாங்களோ அந்த சோர்ஸ் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் they'll start vibrating. அப்ப வைப்ரேட் ஆச்சுன்னா அவங்களோட அலைன்மெண்ட் கம்ப்ளீட்டா மிஸ் ஆயிடும். ஸோ they will lose their magnetism. டெம்பரேச்சர் அதிகமாக பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸோட மேக்னெட்டிக் பிஹேவியர், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். ரைட்? ஸோ தட் இஸ் வை inversely proportional to temperature. And the law is called Curie's law. Ferromagnetic. So நம்ம ரியல் வேர்ல்டுல நம்ம ஜெனரலா என்ன சொல்லுவோம்? மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக்னு சொல்லுவோமா? நம்ம மேக்னெட்டிக்னு சொல்ற மெட்டீரியல்ஸ்னா ஃபெரோமேக்னெட்டிக். ஸோ நம்ம இதைத்தான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்ட்ராங்லி அட்ராக்டட், ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். அந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கான இன்டராக்ஷன் செம ஸ்ட்ராங்கா இருக்கும். And they are attractive, obviously. And very large size. Psiயோட values வந்து எனக்கு 100 எல்லாம் கூட போகும், 100 எல்லாம் தாண்டி போகும். Susceptibility is very high. அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல, ஒரு I don't know, எல்லாம் மறந்து போச்சு. சரி, நான் கொஞ்சோண்டு ஹெச் கொடுத்தாலே, நான் போடுற எஃபர்ட் கொஞ்சோண்டு, அவன் பயங்கரமா எனக்கு இன்டென்சிட்டி வரும். மேக்னெட்டிக் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அந்த எம் வெக்டார் பயங்கரமா வரும். நான் கொஞ்சோண்டு கொடுத்தாலே பயங்கரமான மேக்னடைசேஷன் நடக்கும். எக்ஸாம்பிள்ஸ் த கோல்டன் ட்ரையோ, அயன், கோபால்ட், நிக்கல், இதை மறக்கவே கூடாது. அண்ட் ஆப்வியஸ்லி லூசஸ் மேக்னட்டிசம் அபவ் Curie டெம்பரேச்சர். Curie டெம்பரேச்சர்னா என்ன? again நான் சொன்ன மாதிரி பாரா அண்ட் ஃபெர்ரோ ரெண்டுத்துக்குமே டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் இருக்கு. ஒரு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை நான் ஹீட் பண்ணிட்டே இருக்கேன். there is a certain temperature, அந்த Curie critical temperature. அந்த டெம்பரேச்சர் ரீச் பண்ணிட்டா the material will not be ferro anymore. அது எனக்கு பாராமேக்னெட்டிக்கா மாறிடும். மீனிங் அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி குறைஞ்சிரும். ரைட்? அது ஃபெர்ரோல இருந்து பாராவா மாறி வந்துடும். பாராவா என்ன அர்த்தம்? அது ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் பிஹேவியர்ல இருந்து ஒரு வீக்கான மேக்னெட்டிக் பிஹேவியருக்கு மாறி வந்துடும். அதுக்கு மேலேயும் நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். அந்த ஒரு ஸ்டெப்ல எனக்கு டிஸ்கண்டினியூட்டி. அதாவது ஃபெர்ரோனா ஸ்ட்ராங் மேக்னெட்டிக், அது ஓரளவுக்கு மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். பட் அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை டச் பண்ணோம்னா டப், இந்த கிராஃப் வந்து டிஸ்கண்டினியூஸா எனக்கு டப்னு அது ஒரு பாராவா மாறிடும். அதுக்கு மேலேயும் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ எனக்கு அந்த இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் வரும். ரைட்? த இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். Susceptibility is inversely proportional to T minus T0 அப்படின்னு சொல்லுவோம். The given temperature minus the critical temperature. அதான் susceptibility இங்க. இதோட diagrammatic representation. This will help you understand. ஒரு டயாவை பார்த்தீங்கன்னா, டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் உள்ள போகவே முடியாது. they will be repelled completely. பாருங்க, they will repel the material. This is a diamagnetic material. மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வெளியே தள்ளி விடும். அதே ஒரு பாராமேக்னெட்டிக் அப்படின்னா ஸ்லைட்டா, ரைட், ஸ்லைட்டான ஃபீல்டை உள்ள அலோவ் பண்ணும். ஃபெர்ரோமேக்னெட்டிக் மொத்தத்தையும் இழுத்து தாங்குள்ள விட்டுக்கும். அதனால தான் if you remember டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்ம சாஃப்ட் அயன் கோர் யூஸ் பண்ணுவோம். that's a very good ferromagnetic material. இருக்கிற ஃபீல்டு எல்லாத்தையும் தாங்குள்ள இழுத்துக்கும். வெளியே ரொம்ப மினிமல் ஃபீல்டு தான் வெளியே எஸ்கேப் ஆகும். கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் உள்ள போயிடும் எனக்கு. that is para-ferro difference. அடுத்து we'll see hysteresis. One second. Hysteresis. So இது ஒரு another important concept. Hysteresis ஒரு நார்மல் மெட்டீரியல் எனக்கு ஒன்று இருக்கு. அதை நான் எக்ஸ்டர்னல் ஹெச் கொடுத்து, நான் ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டு கொடுத்து, அதை எந்த அளவுக்கு என்னால் மேக்னட்டா மாற்ற முடியும், அதுக்கப்புறம் அவனை நான் டிமேக்னடைஸ் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொண்டு வரேன், எந்த அளவுக்கு என்னால் டிமேக்னடைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தான் இந்த ஹிஸ்டெரிசிஸ்ல நம்ம படிப்போம். ஸோ மேக்னடைசிங் ஃபீல்டு நான் எவ்வளோ கொடுக்குறேன், அதை ஃபோர்ஸ்ன்னு ரெஃபர் பண்ணுவாங்க. பட் ஓவரால் தட் இஸ் ஹெச். எக்ஸ்டர்னலாக நான் கொடுக்குற எஃபர்ட், எனக்கு ரிசல்ட் ஓவரால் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ, அந்த ரீஜன்ல ஒரு மெட்டீரியலை தூக்கி நான் போட்டுக்கிறேன், அங்கே நான் எக்ஸ்டர்னலாக ஒரு ஹெச் ஒன்று கொடுக்குறேன், அதனால வர்ற B0 + BM டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ.
இப்போ இங்க சிம்பிள் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்போம். அதுவும் இதுவும் இதுதான் அது. ஸோ பாயிண்ட் என்னன்னா, இப்போ எனக்கு அந்த பேரா டயா ஃபெர்ரோ பார்த்தோம்ல, இப்போ அந்த ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ பேசிக்கா டயாமேக்னட்டிசம் மெட்டீரியல்ஸ், டயாமேக்னெட்டிக்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்ல ஒரு எலக்ட்ரான் ஸ்பின் ஆகுறதுனால வர்ற மேக்னெட்டிக் மொமெண்ட், இன்னொரு எலக்ட்ரான் ஸ்பின் ஆகுறதுனால வர்றது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ரைட்? யூஸ்வலா பேரா இருக்கிறதுனால கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பேராமேக்னெட்டிக்ல அது கேன்சல் ஆகாம இருக்கு. இப்ப ஃபெர்ரோல என்ன நடக்குதுன்னா, இட்ஸ் a bit complicated. அதுக்கு நமக்கு நிறைய டீடைல் குவாண்டம் மெக்கானிக்ஸ் தேவை. பட் ஜென்ரலா சொல்ல போனா, ஒரு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ல எப்படி தெரியுமா இருக்கும், அந்த மேக்னெட்டிசம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இப்போ எனக்கு இது ஒரு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துப்போமே. if this is a ferromagnetic material, அதுக்குள்ளர you can see something called domains அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னா, இதுக்குள்ளர இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் தங்களோட டைபோல் மொமெண்ட் எல்லாத்தையும் அலைன் பண்ணி ஒரே டைரக்ஷன்ல வச்சிருப்பாங்க. the individual atoms and molecules, அதாவது ஒரு பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல ரேண்டமா இருக்கும், கம்ப்ளீட்டா ரேண்டமா இருக்கும். அதே ஒரு ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்து பார்த்தா, ஒரு இதுக்குள்ள லெட்ஸ் சே எனக்கு ஒரு இதுக்குள்ள ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுப்போமா. இவங்க எல்லாருமே அவங்களோட டைபோல் மொமெண்ட் இந்த டைரக்ஷன்ல, if you see, எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல அலைன் ஆயிட்டு இருக்கும். ரைட்? ஒரே டைரக்ஷன்ல அலைன் ஆயிட்டு இருக்கும். அதே பக்கத்துல வேற ஒரு ஃபீல்ட் எடுத்து பார்த்தோம்னா, இங்க சோ இங்க லெட்ஸ் சே இதுவும் அலைன் ஆயிருக்கும், பட் இதே டைரக்ஷன்ல இருக்காது. இப்படி இருக்கு. ரைட்? இது எல்லாமே இந்த பர்టిక్యులர் டைரக்ஷன்ல இருக்கு, இவங்க இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு இதுதான் ஒரு டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் a domain. சோ ஒரு டொமைன்ல இருக்கிற நெட் ஃபீல்டும் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். ரைட்? ஓவராலா நான் வெளிய இருந்து பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு மைல்டான ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சோ இருக்கிற ஒரு டொமைனுக்கு இப்ப டைரக்ஷன் சென்ஸ் மட்டும் நான் வரைஞ்சேன்னா, இந்த டொமைன்ல லெட்ஸ் சே இப்படி இருக்கு, எல்லாமே இப்படி இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இப்படி இருக்கு, இந்த டொமைன்ல இப்படி இருக்கும், இங்க not possible இப்படி இருக்கும், இங்க லெட்ஸ் சே ரேண்டமா இப்படி இருக்கும். ரைட்? சோ இப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்றேன். நான் B0 அப்படின்ற ஃபீல்டு இருக்கிற ரீஜன்ல இவனை தூக்கி வைக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா, இவங்க எல்லாரும் அப்படியே ரொட்டேட் ஆவாங்க. ரைட்? So these guys will rotate. So இந்த டைரக்ஷன்ல இருக்கிற எல்லாமே என்னோட எக்ஸ்டர்னல் ஃபீல்டோட டைரக்ஷன்ல அலைன் ஆவாங்க. சோ நான் எக்ஸ்டர்னலா H அப்படின்ற இன்டென்சிட்டி கொடுக்கும்போது, அதாவது மேக்னடைசிங் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கொடுக்கும்போது இருக்கிற டொமைன்ஸ் எல்லாமே they will align themselves in the external field direction. சோ அப்ப எனக்கு ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பயங்கரமா இருக்கும். அப்போ அந்த நியூமரேட்டர் psi is equal to m/h பார்த்தோம் இல்லையா, நான் கொஞ்சோண்டு h கொடுக்கும்போது, ரைட், நான் கொஞ்சோண்டு h கொடுக்கும்போது இவங்க எல்லாரும் ஒன்னா மொத்தமா அலைன் ஆயினா அதோட ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட், மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் சசெப்டிபிலிட்டி ஃபார் ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வெரி வெரி ஹை. இப்போ இந்த ஃபேக்ஷன் எதனால நடக்குது அப்படின்னு கேட்டா இன்னும் கிளியரா தெரியல. we need to go to quantum mechanics for that. ரைட்? சோ இந்த மாதிரி ஒரு டொமைன்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே எதனால ஒரு டைரக்ஷன்ல நடக்குது, அதுக்கு இன்னும் கிளியரான ஆன்சர் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல கிடையாது. சோ அத மேபி நீங்க ஹையர் கிரேட்ஸ்ல படிப்பீங்க. சோ ஓவரால் இதுதான் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். சோ அந்த குரூப்பா ஃபார்ம் ஆகி ஒரு குரூப்புக்குள்ளார ஒத்துமையா ஒரு டைரக்ஷன்ல இருப்பாங்க. பட் பக்கத்து குரூப்புக்குள்ளார ஒத்துமை இருக்காது. அதை கொண்டு வர்றதுக்கு தான் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு வந்து வைக்கும்போது எவ்ரிதிங் வில் கெட் அலைன்ட். ஸோ அந்த சசெப்டிபிலிட்டி எனக்கு பயங்கரமாகும். இப்போ எதுக்கு இந்த கதை?
இது புரிஞ்சாதான் நம்ம அந்த ஹிஸ்டெரிசிஸ் கதை உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ ஹிஸ்டெரிசிஸ் லூப் அங்க நம்ம என்ன பண்றோம், அந்த லூப்ல ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல ஹெச் வச்சிருப்போம். ஹரிசாண்டல் அந்த லூப்போட டைரக்ஷன் என்னன்னா ஹரிசாண்டல்ல ஹெச், வெர்டிகல் ஆக்சிஸ்ல பி, டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரிஜினலா இவன்கிட்ட எந்த வித மேக்னெட்டிசமே இல்லைன்னு வச்சுப்போம், ரைட்? ஸோ நான் இப்போ ஹெச் இன்க்ரீஸ் பண்றேன், என்ன ஆகும், சசப்டபிலிட்டி ரொம்ப அதிகமா. ஸோ m is equal to psi into h. கரெக்டா நான் ஹெச் இன்க்ரீஸ் பண்றேன், அப்ப சசப்டபிலிட்டி ரொம்ப அதிகம், எனக்கு இப்படி போய் நிற்கும் அந்த மெட்டீரியல், ரைட்? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு சேச்சுரேட் ஆயிடும். அதாவது நான் ஹெச் இன்க்ரீஸ் பண்ண டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நான் ஹெச் அதிகப்படுத்த இவங்களோட அலைன்மெண்ட் வந்து எனக்கு அதிகமாயிட்டே இருக்கும். அட் ஒன் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது இவங்க எல்லாருமே பக்காவா அலைன் ஆயிட்டாங்க. அதுக்கு மேல அலைன் ஆக முடியாதுல்ல, they'll reach a saturation limit. இருக்கு எல்லாமே. நான் கொஞ்சோண்டு ஃபீல்டு வைக்கும் போது, லெட்ஸ் சே இங்க பாத்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு ஃபீல்டு வச்சேன் அப்படின்னா இவன் ஈஸியா அலைன் ஆயிடுவான், ஏன்னா ஆங்கிள் வந்து கம்மியா இருக்கு. இவனும் ஈஸியா அலைன் ஆயிடுவான், ஆங்கிள் வந்து கம்மியா இருக்கு. பட் இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஆப்போசிட்டா இருக்கான். இந்த இவன் கூட ஈஸியா அலைன் ஆயிடுவான்னு வச்சுப்போம். பட் இவன் ஆப்போசிட்ல இருக்கான், இவனை திருப்பி கொண்டு வர்றதுக்கு நான் நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். I have to put a lot of effort. So அந்த ரீச் ஆகிற வரைக்கும் லெட்ஸ் சே நான் கொஞ்சோண்டு எக்ஸ்டர்னல்ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கேன். அப்ப நான் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை நான் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்றேன். so that everybody gets aligned. இங்க இருக்கிற எல்லா டொமைனும் ஒரே டைரக்ஷன்ல எனக்கு அலைன் ஆயிடுச்சு. அதுக்கு மேல அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டை கொண்டு வர முடியாதுல்ல, ஏன்னா இருக்கிறது எல்லாத்தையும் நான் ப்ராப்பரா அலைன் பண்ணிட்டேன். அதுக்கு மேல மேக்னெட்டிக் ஃபீல்டை கொண்டு வர முடியாது, ரைட்? ஸோ அதுதான் இந்த பாயிண்ட். இந்த பாயிண்டை ரீச் பண்றோம் அப்படின்னு வச்சுப்போம், ரைட்? இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போதும் முடிஞ்சிருச்சு, நான் அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டை கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்றேன், ஹெச்சை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொண்டு வர்றேன். அப்ப என்ன நடக்கும்னு பார்த்தா, இவன் இந்த பாதையில வந்து ஜீரோ ஆகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். பட் இப்படி வந்து இங்க நிப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வெளியே இருக்கிற ஃபீல்ட மொத்தமா எடுத்த பிறகும் அவனுக்குள்ளார கொஞ்சோண்டு மேக்னட்டிசம் மீதி இருக்கும், ரெசிடுவல் மேக்னட்டிசம் சொல்லுவோம். and this is how we magnetize a material. நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா எக்ஸ்பெரிமெண்ட்ல, நான் ஒரு மேக்னெட் எடுத்து ஒரு இரும்பு மேல திருப்பி 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 பேசிட்டு இருந்தேன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இரும்புக்கு மேக்னெட்டிக் பிஹேவியர் வந்துடும். எப்படி? பிகாஸ் நான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டை எடுத்த பிறகு இவன் ஒருத்தனும் திரும்புவான். நான் ஃபீல்டு வச்சிருக்கிற வரைக்கும் இவங்க அலைன் ஆயிட்டு ஒன்னாவே இருப்பாங்க. நான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டை எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க they'll try to come back to their original position. ஆனா முழுசா வர முடியாது. ஒரிஜினலா இருந்த அளவுக்கு முழுசா அவங்களால வர முடியாது. லைட்டா ஒரு பெர்மனன்ட், இவன் லெட்ஸ் சே இப்போ ஒரிஜினலா இப்படி இருந்திருக்கானா, நான் ஃபுல் மேக்னெட்டிக் ஃபீல்டு போனப்போ இவன் ரைட் சைடு திரும்பி இருக்கணும், ரைட்? நான் ஃபுல் மேக்னெட்டிக் ஃபீல்டு போறப்ப அவன் ரைட் சைடு திரும்பி இருக்கணும். இப்ப நான் ஃபீல்டை எடுத்ததுக்கு அப்புறம் இவனால இந்த அளவுக்கு வர முடியாது, மேபி இப்படி வந்து நின்றுவான், ரைட்? சோ அவன் டோட்டலா இருந்தது அந்த டைரக்ஷனுக்கே போக முடியாம இப்படி வந்து நின்றுட்டு இருப்பான். ஆஸ் அ ரிசல்ட் எனக்கு கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு மீதி இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன், அதை ஜீரோ ஆக்க ட்ரை பண்றேன். அப்ப நான் என்ன பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுக்குறேன். நான் கொடுக்குற எக்ஸ்டர்னல் மேக்னடைசிங் ஃபீல்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஸோ மைனஸ், ஏன்னா இங்க ஹெச் இந்த டைரக்ஷன்ல இருக்கா, மைனஸ். ஸோ அப்போ எனக்கு இந்த கர்வ் இப்படி வந்து நிற்கும். ஸோ நான் மைனஸ் கொடுக்குறப்போ இப்படி வரும், ரைட்? அதாவது நான் நெகட்டிவ் டைரக்ஷன்ல ஒரு சர்டன் ஃபீல்டு கொடுத்தாதான் அவனை ஜீரோ ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியும், ரைட்டா? இப்ப அடுத்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல இன்னும் அதிகமாக்குறேன். அப்ப என்ன ஆவான், இவங்க எல்லாரும் இந்த டைரக்ஷன்ல திரும்புவாங்க. நான் இந்த டைரக்ஷன்ல ஃபீல்டு கொடுக்கும்போது இவங்க எல்லாரும் இந்த டைரக்ஷன்ல திரும்புவாங்க. சோ ரிவர்ஸ் டைரக்ஷன்ல எனக்கு ஒரு சேச்சுரேஷன் கிடைக்கும். எல்லாரும் திருப்பி இந்த சைடு அலைன் ஆகிற வரைக்கும் எனக்கு ஒரு சேச்சுரேஷன் கிடைக்கும். அதுக்கு அடுத்து நான் திருப்பி ரிமூவ் பண்றேன், ரிவர்ஸ் டைரக்ஷன்ல கொடுத்த ஃபீல்டு ரிமூவ் பண்றேன், இப்படியே போய் இங்க வந்து நிப்பான். என்னது? ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ரெசிடுவல் மேக்னட்டிசம், அதாவது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல கொஞ்சோண்டு மேக்னட்டிசம் மீதி இருக்கும். இப்ப நான் அதை அடிச்சு தூக்கணும், காலி பண்ணணும். மேக்னட்டிசம் திருப்பி ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல கொடுப்போம். ஸோ ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல கொடுக்கும்போது இங்க வரும்போது எனக்கு திருப்பி ஜீரோ ஆகும். அது பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க ஜீரோ, ஃபைன். திருப்பி நான் இன்க்ரீஸ் பண்றேன், அப்படி போகும். இதுதான் அந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப், ரைட்? ஸோ இப்போ
இந்த கதையோட இந்த லூப் பாருங்க. நான் வரைஞ்ச லூப் கொஞ்சம் நல்லா இல்ல, இதை பாருங்க. ஸோ பாயிண்ட் என்னன்னா இனிஷியலா 0ல இருக்கா, நான் அதை ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுக்குறேன். அப்போ சேச்சுரேஷன் உள்ள இருக்கிற டொமைன் எல்லாமே எனக்கு அலைன் ஆயிடுச்சுன்னா இப்படி வந்து நிற்பான். இப்போ அவன்கிட்ட இருந்து அந்த ஃபீல்டை நான் லைட்டா வெளியே எடுக்கிறேன். எடுத்த பிறகு அவன்கிட்ட இருக்கிற ரெசிடுவல் ஃபீல்டு இது, ரைட்? இப்போ அகெயின் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல என்ன ஃபர்தரா நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சோர்ஸ் ஃபீல்டு கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு 0ன்னு வரும். அவன் கிட்ட இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு 0, ரைட்? இப்ப திருப்பி ரிவர்ஸ் டைரக்ஷன்ல கொண்டு போறேன். ஸோ மைனஸ் மேக்ஸிமம் எனக்கு வந்து நிற்கும், சேச்சுரேட் ஆயிடுச்சு. அகெயின் ரிமூவிங் த ஃபீல்ட், இங்க போதா அண்ட் சோ ஆன். இது அப்படியே சைக்கிள் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய 2 பாயிண்ட்ஸ் பசங்களா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரெட்டென்டிவிட்டி. ரெட்டென்டிவிட்டி அப்படின்னா என்ன? நான் அவனை மேக்னடைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீல்ட 0 ஆக்குறேன். நான் ஃபீல்ட 0 ஆக்குன பிறகும் அவன் கிட்ட மீதி இருக்கிற மேக்னட்டிசம், அததான் ரெட்டென்டிவிட்டி. ரெட்டென்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The magnetism that he retains even after the removal of the external field, அதுதான் ரெட்டென்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட்? நல்லா அந்த பேர்ல இருந்து அர்த்தத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நான் அவனை ஃபர்ஸ்ட் அவன் வந்து மேக்னட்டிசம் எதுவுமே இல்லை, நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுத்து அவனை மேக்னடைஸ் பண்ணி விட்டுறேன். இப்ப நான் கொடுத்த ஃபீல்டை நான் வெளியே எடுத்துறேன், ஆனாலும் அவன்கிட்ட ஒரு ஃபீல்டு மீதி இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ரெட்டென்டிவிட்டி. மிச்சம் மீதி இருக்கிறது இல்ல, அவன் ரீடைன் பண்ணி வச்சிருக்கான், அவன் கொடுக்காம ரீடைன் பண்ணி வச்சிருக்கான். the residual magnetic field ரீடைன் பண்ணி வச்சிருக்கிறது ரெட்டென்டிவிட்டி. இப்போ அதை எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவனை ஃபோர்ஸ் பண்ணணும், ரைட்? அதை எடுக்கிறதுக்கு அவன்கிட்ட, டே நீ இப்படி எல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுக்க கூடாது, திருப்பி நீ வந்தபடியே போ, வந்த இடத்துல எங்க இருந்து வந்தியோ அதே மாதிரியே போ, 0ல இருந்து வந்தானா அதே மாதிரியே போ. அப்போ அதுக்கு நான் சும்மா சொன்னா அவன் கேட்க மாட்டான், ஃபோர்ஸ் பண்ணணும். நான் எப்படி ஃபோர்ஸ் பண்றேன்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல. நான் இந்த டைரக்ஷன்ல ஃபீல்டு கொடுத்ததுனால தானே நீங்க ஃபீல்டு கொஞ்சம் வச்சிருக்க. இப்ப நானே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபீல்ட்ஸ் கொடுக்க நான் அவனை ஃபோர்ஸ் பண்றேன். டெக்னிக்கல் டேர்ம் என்ன? கோஎர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஎர்சிவிட்டி, கோஎர்சிங். ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்கும்ல, forgive me. கோஎர்சிங் அப்படின்னா ஃபோர்ஸ் பண்றது அப்படின்னு அர்த்தம். சோ நான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி 0க்கு கொண்டு வரணும். அதுதான் நம்ம கோஎர்சிவிட்டி அப்படின்னு சொல்றோம். கோஎர்சிவிட்டி. கோஎர்சிவிட்டினா ஆப்போசிட் டைரக்ஷன்ல நான் எவ்வளவு ஃபீல்டு கொடுக்கணும் to bring him down to 0. அதுதான் கோஎர்சிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்க, டெஃபினிஷன்ல. பட் திஸ் இஸ் ஐடியா. நான் ரிவர்ஸ் டைரக்ஷன் ஃபீல்டு எவ்வளவு கொடுக்கணும் to bring his magnetic field to 0. அதுதான் கோஎர்சிவிட்டி. ஸோ அந்த ரெட்டென்டிவிட்டி, கோஎர்சிவிட்டி ரொம்ப 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 முக்கியம் பசங்களா. இப்போ ஒரு மெட்டீரியலுக்கு ஹை ரெட்டென்டிவிட்டி இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இட் இஸ் வெரி குட் டு பிகம் அ பெர்மனன்ட் மேக்னெட். ஹை ரெட்டென்டிவிட்டினா என்ன? நான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டை எடுத்த பிறகு கூட அவனால நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டை தாங்குள்ள வச்சுக்க முடியும், ரைட்? ஸோ இட் இஸ் ரெட்டென்டிவிட்டி. அப்போ that material is very good for a permanent magnet. அதே கோஎர்சிவிட்டினாலும் சேம் தான். அவங்க கிட்ட இருக்கிற மெட்டீரியல் மேக்னெட்டிசம் ரிமூவ் பண்றதுக்கு நான் பயங்கர எஃபர்ட் போடணும். அப்ப அவன் ஒரு நல்ல பெர்மனன்ட் மேக்னெட், கரெக்ட் தானே? இப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு எனக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கும். எலக்ட்ரோ மேக்னெட் என்ன அர்த்தம் பாருங்க? எனக்கு ஈஸியா மேக்னடைஸ் ஆகணும், ஈஸியா டிமேக்னடைஸ் ஆகணும். அதுதான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட், டெம்பரரி மேக்னெட்னு சொல்லுவோம். ஸோ ரெட்டென்டிவிட்டியும் கோஎர்சிவிட்டியும் ஹையா இருந்ததுன்னா அது ஒரு நல்ல பெர்மனன்ட் மேக்னெட் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்து இன்னொன்னு ஃபைனல் கான்செப்ட் இங்க என்ன? லாஸ். நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல பார்த்திருக்கிறதே ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த மெட்டீரியலை எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்த்திருப்போம். How do we want this material to behave? Simple. இப்படி போயிட்டு இப்படியே வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்திருப்பேன், கரெக்டா? நீ போன பாதையிலே திருப்பி வா. நான் உன்னை இப்படி மேக்னடைஸ் பண்றேன்னா மேக்னடைஸ் ஆயிக்கோ, பட் திருப்பி அப்படியே வரணும். நான் இதை தான் நான் எதிர்பார்த்திருப்பேன், இந்த பாதையில போயிட்டு போயிட்டு வரணும் அப்படின்னு. ஆனா இங்க அவனை 0 ஆக்குறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்க வேண்டியதா இருக்குல்ல. பாருங்க, இது வரைக்கும் நான் இங்க இருந்து இங்க அவனை இங்க கொண்டு போயிட்டு திருப்பி 0 ஆகிறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி ரெவர்ஸ் டைரக்ஷன்ல போயிட்டு திருப்பி ஃபார்வர்ட். சோ இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, அது நான் கொடுக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா ஒர்க்கா இருக்குது இல்ல, அது எனக்கு தேவையில்லாம லாஸ் தானே. நான் சொல்றப்ப 0 ஆகணும், ஆக மாட்டான். நான் ரிவர்ஸ் டைரக்ஷனுக்கு போனதான் அவன் 0 ஆகிறான். சோ தட் இஸ் a loss.
ஸோ இந்த ஹிஸ்டெரிசிஸ்னால வர்ற லாஸ் லிட்ரலா அதுதான் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்டெரிசிஸ் அப்படின்னா லிட்ரலி தட் இஸ் லாஸ். ஸோ இங்க ரிப்பீட்டடா நான் மேக்னடைசேஷன் அண்ட் டிமேக்னடைசேஷன் இல்ல ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மேக்னடைசிங் இட் and then bringing it down to zero, demagnetize, reverse magnetize, demagnetize. So then நான் repetitive போடும்போது எனக்கு ஒரு லாஸ் அந்த இடத்துல டெஃபினட்டா இருக்கும் பிகாஸ் ஆஃப் ரெட்டன்டிவிட்டி அண்ட் கோவர்சிவிட்டி. அந்த லாஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? ஏரியா அண்டர் திஸ் கர்வ், அவ்வளவுதான். ஸோ இந்த லூப்புக்குள்ளார இருக்கிற ஏரியா இருக்குல்ல, அது இட்ஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லாஸ் ஃபார் ஈச் சைக்கிள். ஒரு தடவை எனக்கு அது மேக்னடைஸ் ஆகி டிமேக்னடைஸ் ஆகும்போது எனக்கு எவ்வளோ லாஸ் அப்படிங்கறத இந்த ஏரியால இருந்து நான் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏரியா பெருசா இருந்ததுன்னா பயங்கர லாஸ், ஏரியா கம்மியா இருந்ததுன்னா கம்மியான லாஸ் அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ ஏரியா ஆஃப் த ஹிஸ்டெரிசிஸ் லூப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா லாஸ். எனக்கு எவ்வளவு எனர்ஜி லாஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப் நமக்கு கொடுக்கிறது. ஓகே, ஸோ ரெட்டன்டிவிட்டியோட ப்ராப்பர் டெஃபினேஷன் to retain magnetism. நான் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட ஜீரோ ஆக்கினா கூட அவன் மேக்னட்டிசம் ரீடைன் பண்ணி வச்சிருந்தான் அப்படின்னா that is retentivity. So good permanent magnet. So high retentivity na we'll use it for a good permanent magnet. Coercivity same, high coercivity strong permanent magnet. Reverse field எவ்வளவு வேணும்? நான் அவனை ஜீரோ கொண்டு வர்றதுக்கு. So இதான் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், ஹார்ட் அண்ட் சாஃப்ட். ஸோ ஹார்ட் மேக்னெட்னா வெரி லார்ஜ் லூப் ஏரியா. எனக்கு லூப் ஏரியா ரொம்ப லார்ஜா இருக்கும். ஸோ அவனை மேக்னடைஸ் பண்றது கஷ்டம், பட் நான் பண்ணிட்டேன்னா அவனை டிமேக்னடைஸ் பண்றதும் கஷ்டம். ஸோ தே ஆர் வெரி குட் பர்மனன்ட் மேக்னெட்ஸ். அதுதான் நம்ம ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஹை, ரெட்டன்டிவிட்டி கோஎர்சிவிட்டி ரெண்டுமே ஹை. இதே எனக்கு ஒரு சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னா லூப் ரொம்ப 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 நேரோவா இருக்கும். இங்க நம்மளோட ப்ரியாரிட்டி என்னன்னா நாட் தீஸ் டூ. இங்க நம்மளோட ப்ரியாரிட்டி லோ லாஸ். எனக்கு ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் மோஸ்டா எலக்ட்ரோ மேக்னெட்ஸ்ல இப்போ இது எப்படி இருக்கும்னா, லெட்ஸ் லுக் அட் திஸ் டூ. இப்படி எடுத்துப்போம். இது வந்து டாப் கேட்டகரி. இப்ப அடுத்து அப்ராக்சிமேட்டா இந்த டிஃபரன்ஸ் புரியுதுல உங்களுக்கு? சோ இங்க இந்த ஹார்ட் மேக்னட்டிசம் ஏரியா ரொம்ப பெருசு. அவங்கள மேக்னடைஸ் பண்றது டிமேக்னடைஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம், ரைட்? அந்த ஒரு சைக்கிளுக்கு நமக்கு இருக்கிற லாஸும் ரொம்ப ஜாஸ்தி. அதுவே சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னா அந்த லூப்குள்ளர இருக்கிற ஏரியா வந்து ரொம்ப கம்மி, which means அவனை மேக்னடைஸ் அண்ட் டிமேக்னடைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி நமக்கு. அண்ட் அதுதான் வேணும் பாருங்க. டிரான்ஸ்ஃபார்மர்னா அதோட வேலை என்ன? ஸ்டெப்பிங் அப் அண்ட் ஸ்டெப்பிங் டவுன். அது ஒர்க் ஆகுறதே ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட்ல. அண்ட் அந்த அல்டர்னேட்டிங் கரண்டோட ஃப்ரீக்வன்சி will be like 50 ஹெர்ட்ஸ் ஆர் 60 ஹெர்ட்ஸ் 100 அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ ஒரு செகண்டுக்கு இப்போ நம்ம ஒரு 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்றோம், ஒரு செகண்டுக்கு 100 தடவை டைரக்ஷன் மாறும், ரைட்? அப்போ அந்த மெட்டீரியல் எனக்கு ஒரு டைரக்ஷன்ல மேக்னடைஸ் ஆயிட்டு ஜீரோ வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேக்னடைஸ் ஆயிட்டு ஜீரோ ஆகணும். ஒரு செகண்டுக்கு இது 100 தடவை நடக்கும். அப்போ அதுக்கு எவ்வளோக்குள்ள மினிமம் லாஸ் இருக்கணுமோ அப்படி இருந்ததுன்னா நமக்கு எஃபிஷியன்சி ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டோட பர்பஸ் என்ன? நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். எனக்கு எப்ப வேணுமோ அப்ப நம்ம ஆன் பண்ணிக்கணும், எப்ப தேவையில்லையோ அப்ப அதுல மேக்னட்டிசம் இருக்கக்கூடாது, ரெசிடுவல் மேக்னட்டிசம் இருக்கக்கூடாது எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ல, எலக்ட்ரோ மேக்னெட்ஸ்ல, ரைட்? ஸோ இந்த மாதிரி இடத்துல வில் கோ ஃபார் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். அதே ஒரு பர்மனன்ட் மேக்னெட்ஸ், இப்போ ஒரு இவி கார்ஸ் இருக்கு இல்லையா, இவி கார்லாம் நமக்கு ஒரு மோட்டார் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மோட்டார்லாம் மோஸ்ட் ஆர் பர்மனன்ட் மேக்னெட் இருக்கும். ஸோ அங்க வில் கோ ஃபார் ஹார்ட் மேக்னெட்ஸ், ஹை ரெட்டன்டிவிட்டி, ஹை கோஎர்சிவிட்டி, அவ்வளவு சீக்கிரம் அது மேக்னட்டிசம் லூஸ் பண்ணக்கூடாது. வில் கோ ஃபார் ஹார்ட் மேக்னெட்ஸ். ஓகே பசங்களா, தட்ஸ் இட், ரைட்? questions போலாமா? Right, let's do some questions. First question பாருங்க. Paramagnetic substance align themselves along the direction of external magnetic field. அடுத்து first யோசிச்சு பாருங்க. Paramagnetic materials align themselves in the direction of external magnetic field. Yes, that's correct.
ஏன்னா para and ferro அதே டைரக்ஷன்ல அலைன் பண்ணிக்கும். dia opposite டைரக்ஷன்ல அலைன் பண்ணும். next attract strongly towards external magnetic field. இங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். it will attract. attraction தான். but stronglyன்ற வார்த்தை தப்பு. so weak attraction has susceptibility little more than 0. yes, correct. ஏன்னா slightly positive பார்த்தமா, susceptibility is little more than 0. no, slightly more than 0 positive. எடுத்து move from a region of strong magnetic field to weak magnetic field. again தப்பில்ல, diamagnetic materials தான் strongல இருந்து weakக்கு மூவ் ஆகும், not paramagnetic materials. so this is also wrong. option A and C only. right. சரிங்களா, ஆன்சர் கரெக்டா செக் பண்ணிப்போம். yes, correct answer. அடுத்த क्वेश्चन பாருங்க. excuse me one sec. right. the percentage increase in the magnetic field B when space within a current carrying solenoid is filled with magnesium, magnetic susceptibility. okay, first நமக்கு ஒரு solenoid, அதுல இருந்து ஒரு magnetic field வருது, அதுக்குள்ளர நாம ஒரு magnetic material introduce பண்றோம், அதோட susceptibility கொடுத்திருக்காங்க 1.2 to 10⁻⁵. right. so it is slightly positive, no, probably a paramagnetic material. now susceptibility paranga, it is positive 1.2 into 10⁻⁵, but slightly 10⁻⁵, 0.00 னு இருக்கு. so it's a paramagnetic material. introduce பண்ணும்போது நம்மளோட magnetic field slight அதிகமாகுமா? so what is the percentage increase? so first என்ன கேட்டிருக்காங்கன்றத தெளிவா பாருங்க. percentage increase. so அப்ப percentage increase நம்ம எப்படி calculate பண்றது? change in magnetic field by original magnetic field into percent. this is percentage increase இல்லையா? so அப்போ final minus initial by V1 into 100. okay, so அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்ப B1, first for a solenoid what is the magnetic field? so B is equal to μ0 Ni. for an air filled solenoid இதுதான் magnetic field, which is B1. B2 என்ன வரும் எனக்கு? μr into μ0 Ni. so technically B2 நம்ம μr into B1 அப்படின்னு எழுதிக்கலாம்ல. இங்க susceptibility தான் கொடுத்திருக்காங்க. we need to calculate the relationship between susceptibility and என்னது relative permeability. substitute பண்ணுவோமா? let's just put it in the formula. B2 க்கு பதிலு what can I use? μr B1 minus B1 by B1 into 100. அதாவது B1 அப்படியே வச்சுட்டேன், B2 க்கு பதிலு μr into B1. இல்ல இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு மீடியம் குள்ளர mu into Ni ன்னு வரும். இங்க mu க்கு பதிலு μ0 into μr, μ0 Ni க்கு பதிலு B1. டன். இப்போ இதுல B1 காமனா எடுத்து கேன்சல் பண்ணிட்டா B1 into μr minus 1 by B1 into 100 கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கு? μr minus 1 into 100. அவ்வளவுதான். இப்போ susceptibilityக்கும் relative permeabilityக்கும் லிங்க் என்ன டிரைவ் பண்ணமா? 1 plus susceptibility is equal to μr, relative permeability. so psi is equal to μr minus 1. correct? susceptibility is μr minus 1. so μr minus 1 is just psi. so இதுக்கப்புறம் psi into 100%.
psi value என்ன 1.2 into 10 power minus 5 into 100. So 1.2 into 10 power minus 3%. அவ்வளவுதான். So 1.2 into 10 power minus 3%. So இங்க which option? Option இல்லையே. One sec. Okay, என்ன வேணும் இங்க 10 power minus 5, the percentage increase. Okay, the 100 தேவையில்ல. Sorry, that was the technical error. 100 இல்லாம போடுங்க, answer வந்துடும். That's all. So 1.5 into 10 power 1.2 10 power minus 5, which is 6/5 into 10 power minus 5%. Right? Yes, 6/5 into 10 power minus 5. Answer is option D. Right. இல்லை பர்சன்ட்டுக்கு 3 வரணுமே, into -3 வரணும். I think option error இல்லைனா question error, but the idea is okay பசங்களா. Here either something is wrong with the options இல்ல question, மீதி எல்லாமே தப்பு. So this is wrong, this is wrong, this is wrong. ஏன்னா basically we need 1.5 1.2, அப்போ 6/5 இது மட்டும் தான் வரணும். ஐடியலா we should have an 100. அந்த 100 போட்டா தான் நமக்கு ஆன்சர் வரும். For percentage we should do that 100. So what we are doing here is so technically it should be 6/5 into 10 power minus 3 தான் வரணும். பட் இங்க இல்லாத காரணத்தினால் let's assume that there is something wrong with the option, but number wise இதுதான் correct answer அப்படின்னு போலாம். But for percentage we have to do it into 100%. Right? Done. Okay. Match list 1 with list 2. Choose the correct answer from the options given below. Wow. Okay. நம்ம இதிலே வச்சு மேட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டா வருதா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கலாம். First, magnetic susceptibility. So y-axis ல இருக்கிறது magnetic susceptibility, இங்க magnetizing field. Okay. So magnetizing field. So ஏக்கு எந்த கிராஃப் செட் ஆகும்? கொஸ்டின்ல வேற ஏதாவது டேட்டா இருக்கா? Okay, that's all, nothing. So susceptibility and magnetizing field. Right. ரெண்டாவது magnetic field, distance from the center of a current carrying wire x less than a, where a is the radius of the wire. This is easy. So in the part easy தானே நமக்கு. And susceptibility is independent. ஏன்னா susceptibility ஓட definition என்ன பாருங்க, என்னோட what is this, m is directly proportional to h. correct? Intensity of magnetization is directly proportional to magnetic intensity. இது ரெண்டுத்துக்கான ரேஷியோ தான் நம்ம susceptibility ன்னு பார்த்தோமா, m/h. the ratio is susceptibility. அப்போ இந்த ரேஷியோ is always constant. அந்த கான்ஸ்டன்ட் தான் நம்ம susceptibility அப்படின்னு சொல்றோம். right? So a க்கு x is a constant value. So 3 தான் நமக்கு ஆன்சரா வரணும். So answer for a is 3. ஏன்னா susceptibility is not going to vary, that's a constant. It's a ratio, m/h கான ratio. So that's constant. ரெண்டாவது, magnetic field, distance from the center of the current carrying wire. But எந்த ரீஜன்ல பார்த்தா x lesser than a. So நம்ம ஒரு current carrying wire வைப்போமா? So current carrying wire சென்டர்ல இருந்து x less than a, இந்த பாயிண்ட்ல magnetic field என்ன? நம்ம ஆம்பியர் சர்க்யூட் லா போட்டு டிரைவ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? So the graph will look like இப்படி போயிட்டு இப்படி வரணும். right? So this is a, இது x. So
எனக்கு radius குள்ளர it is linearly increasing. வெளிய it is dropping. So 2 க்கு B க்கு it should be 2. Right? It should be linearly increasing. Sorry, 1, 1, 1. அதுதானே? Right. Yes. 1. Linearly increasing. இங்க B magnetic field B is directly proportional to R inside. Next, Y is a magnetic field. Distance from the center of a current carrying wire for X greater than A. Again, same. அதே graph the answer. For greater than A, B, X greater than A, it is inversely proportional to R. So, it is inversely proportional to R. So, மீதி இருக்கிறது அது ஒண்ணுதான். Magnetic field inside the solenoid, distance from the center. Yeah, இங்க inside the solenoid almost எனக்கு constant இருக்குமா? Magnetic field inside the solenoid is almost constant. அதே edges magnetic field அந்த solenoid விட்டு வெளியே வரும்போது பாதியாகும். ஃபுல்லா வெளியே வந்ததுக்கு அப்புறம் it will become 0. So obviously this is option 4. So J4 ல என்ன பண்றேன் நான்? 2. So 3, 1, 4, 2. Option இருக்கா? 3 இல்ல 1, 4, 2. Yes, option இருக்கு. There is option B. The day திருப்பிங்க பாருங்க. First is susceptibility and magnetic field கான graph. Susceptibility is a constant ratio. என்னோட external நான் கொடுக்கிற சப்ளைக்கும் இந்த மெட்டீரியல் குள்ளர டெவலப் ஆகிற மேக்னடைசேஷன் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ரேஷியோ கான்ஸ்டன்ட், சேஞ்ச் ஆக போறது கிடையாது. ரைட்? ஸோ சேஞ்ச் ஆகாதனால m/h கான்ஸ்டன்ட் லைன். டன். அடுத்து இது நேத்துக்கே நம்ம பார்த்தாச்சு. ஒரே கிராஃப்ல ஆன்சர். எக்ஸ்டர்னல், இன்டர்னல். So externalக்கு inversely proportional, internalக்கு directly proportional. The formula is B is equal to mu naught I by 4 pi R into R by R அப்படின்னு போட்டுருப்போம். Internalக்கு. Right? And the R is equal to, this is for internal formula, mu naught I by 4 pi R. Right? By 4 pi, mu naught I by 2 pi. Right. Internalக்கு formula, externalக்கு தனி formula போட்டுருப்போம். And last solenoid, அது உள்ளர magnetic field almost constant அப்படின்னு நமக்கே தெரியும். Done. Next, a bar magnet having a magnetic moment of 2 into 10 power 5 joules per Tesla is placed along the direction of uniform magnetic field of magnitude B is equal to 14 into 10 power minus 5 Tesla. The work done in rotating the magnetic field slowly through 60 degree from the direction of the field. Okay, initially field oda direction la irukku, adile irundhu nama 60 degree rotate panni kondu porom. So what is the work done? Okay, so work done is equal to U final minus U initial. So P M B into cos theta 2 minus cos theta 1. Right? MB cos theta 2 minus cos theta 1. Final is minus. So minus M and 2 into 10 to the power 5 into B is 14 into 10 to the power minus 5 into cos theta 2 minus cos theta 1. எங்கிருந்து எங்க நம்ம switch பண்றோம்? The work done 60 degree from the field direction. So theta 2 minus theta 1. Cos 60 is 1 by 2 minus 1. Cos 0 is 1. Right up. So the solve பண்ணோம்னா, so minus இது ரெண்டும் cancel ஆயிடுச்சா? So minus 28 into minus 1 by 2, which is 14. So 14 joules is our answer. So work done is change in potential energy. So potential energy is minus mb cos theta. So final minus initial. எல்லாத்தையும் substitute பண்ணா we got the answer. And from the field direction கொடுத்திருக்காங்களா? So field direction அப்படினா 0. So cos 0 is 1. Final direction is 60. Cos 60 is 1 by 2. Right. அடுத்தது. The soft iron is suitable material for making an electromagnet. This is because, so ஒரு soft ironக்கு என்னென்ன characters, அது ஏன்
it's a good material for electromagnet. ஏன்னு யோசிப்போமா? So first, low coercivity and high retentivity. So first, high retentivity தப்பு. ஒரு soft ion-க்கு high retentivity வாய்ப்பே கிடையாது, wrong. Next, low coercivity and low permeability. Again, this is a mistake. அதுக்கு permeability ரொம்ப அதிகம். It will allow magnetic field easily. So permeability ரொம்ப அதிகம். High permeability and low retentivity. Yes, this is correct. Permeability அதிகம், retentivity ரொம்ப கம்மி. அதனால ஈஸியா demagnetize பண்ணிடலாம். And last, high permeability and high retentivity. No. Retentivity high, தப்பு. So option C is our correct answer. Right. Next. So following plots show magnetization M versus magnetizing field. Okay, and magnetic susceptibility psi versus temperature graph. Which of the following combination will be represented by the diamagnetic material? Okay, diamagnetic material ku எந்த combination work out ஆகும்? That's the question. So அப்ப diamagnetic material ஓட basic properties ஞாபகத்துல இருக்கணும். So first graph பாப்போமா? So diamagnetic material ஓட ஒரு ஐடென்டிட்டி என்ன? ஆப்போசிங், ரிப்பல்ஷன். நான் எந்த டைரக்ஷன்ல சோர்ஸ் கொடுக்கிறேனோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் எனக்கு மேக்னடைஸ் ஆகும் இல்லையா? நான் கொடுக்கிற சோர்ஸ் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் மேக்னடைஸ் ஆகும். which means H and M ஆப்போசிட் சைன்ல இருக்கணும். H பாசிட்டிவ்னா M நெகட்டிவா இருக்கணும். H நெகட்டிவ்னா M பாசிட்டிவா இருக்கணும். So as you can see, இங்க இது H பாசிட்டிவா இருக்கும்போது M பாசிட்டிவா இருக்கு. So this is wrong. அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர். எனக்கு நான் பாசிட்டிவ் H கொடுக்கும்போது, let's say this is H பாசிட்டிவ். எப்ப எனக்கு இது நெகட்டிவ்ல வருதா? this is positive H, this is negative. அதே மாதிரி நான் H நெகட்டிவ்ல கொடுக்கும்போது எனக்கு இங்க பாசிட்டிவா வருது. So this is right. So option A, B ல this is correct. அடுத்து C and B ல, C and D ல. So obviously இது ரெண்டும் தப்பு. So இது ரெண்டுத்துல தான் அது ஒண்ணுதான். இன்னொன்னு என்ன கிராஃப் இது? Susceptibility versus temperature. And obviously susceptibility is independent of temperature இல்லையா? So as you can see, psi negative constant. Done. This is the answer. ஏன்னா psi நெகட்டிவா இருக்கணும். X by M is psi is equal to M by H, right? So the opposite directionல தான் எனக்கு magnetize ஆகும், which means it should be negative. So இங்க இது நெகட்டிவ்ல இருக்கு, right? So temperature susceptibility is negative. So C is the correct answer. A and C, right? Done. The vertical component of Earth's magnetic field is 6 into 10 power minus 5 Tesla. At any place where the angle of dip is 37 degrees, the resultant magnetic field at that place will be. So இங்க resultant magnetic field கேட்டுக்கிறாங்க and angle of dip is given. Dipனா என்ன அர்த்தம்? நமக்கு inclination, அதாவது first இல்ல ரெண்டாவது angle அப்படின்னா, let's say this is என்னோட மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னு வச்சுப்போம். என்னோட ஜியோகிராபிக் மெரிடியன் இந்த இடத்துல இருக்கு. இந்த ஆங்கிள் தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜியோகிராபிக் மெரிடியனுக்கும் என்னோட மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் இருக்கிற ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷன். இப்போ இந்த மேக்னெட்டிக் மெரிடியன்ல என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லெட்ஸ் சே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This is 37 degrees, right? So magnetic net magnetic field எனக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? The horizontal component, vertical component is 6 into 10 power minus 5. So இந்த vertical component இருக்கு. So இவனோட வேல்யூ BV 6 into 10 power minus 5. இது horizontal component, எனக்கு இது hypotenuse. Hypotenuse தான் என்ன அப்படின்ற கேள்வி, right? What is hypotenuse? ஏன்னா the Earth's resultant magnetic field. So hypotenuse தான் எனக்கு வேணும். யோசிச்சு பாருங்க, this இந்த சைடு போட்டாலும் this is also BV, ரைட்டா? So இந்த ட்ரையாங்கிள்ல
Sin 37 is opposite side BV by hypotenuse B. So இப்போ எனக்கு தேவையானது என்ன? B மட்டும் தானே எனக்கு தேவை. So B அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 37 solve பண்ணா we'll get the solution, right? So BV எவ்வளோ? 6 into 10 power minus 5. Sin 37 is 3 by 5. 10 power minus 4 Tesla. So 10 power minus 4 Tesla. Done. Okay, where I think okay, Vasangla. That's all. Almost done. So the recent analysis இந்த சாப்டர்ல அவ்வளவுதான் கண்டென்ட். மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்ல ஓவரால் அவ்வளவுதான். மற்ற சாப்டர்ஸ் மாதிரி இதுல நிறைய கண்டென்ட் கிடையாது. ஓவராலா இதுல 3 டாபிக்ஸா நம்ம பார்க்கலாம். ஒன்னு, ஒரு பெர்மனன்ட் பார் மேக்னெட் இருக்கு இல்லையா, அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு டைபோல் மொமெண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல், எனர்ஜி, டார்க், ரைட்? இது ஒன்று. ரெண்டாவது எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப ரேரா தான் வரும். மூணாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், அதோட அந்த பேராமீட்டர்ஸ் பார்த்தோம்ல, intensity of magnetization, magnetic field intensity, susceptibility, relative permeability. So இந்த factors எல்லாம். So இந்த 3 chunks நம்ம பிரிச்சுக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல இருந்து ரிலேட்டிவா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் ஓவராலாவே இது ரொம்ப குட்டி சாப்டர், ரைட்? ஸோ அண்ட் சோஃபார் அனாலிசிஸ் படி அரவுண்ட் 6% அந்த லெவல்ல கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து நிறைய கேட்கக்கூடியது நம்ம போன சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா, 𝒕𝒔 லா. ஸோ இது ரெண்டுத்துல இருந்து தான் உங்களுக்கு எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் as I said, பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்ல இருந்து கொஸ்டின் கம்மி தான். பட் ரேர் கேசஸ்ல வந்ததுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த சாப்டர்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் அவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்க தேர் லைக் வெரி பேர் பேசிக் ஈஸி கொஸ்டின்ஸ். ஓகே, ரைட். ஓகே பசங்களா, ஸோ தட்ஸ் ஆல். சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஈஸி சாப்டர், சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், பாரா, டயா, ஃபெர்ரோ, அந்த மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்ல கொஞ்சம் டீப்பா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் இதுல இருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, ரைட்? அண்ட் எஸ், தட்ஸ் ஆல். ஓவர். அடுத்த செஷன்ல பார்ப்போம். கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெஸ்ட் சீரிஸ் நல்லா பண்ணுங்க. அடுத்த சாப்டர் will be electromagnetic induction, right? See you in the next session. Bye bye.